ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த ஸ்பெஷல் மீட்டிங், அதாவது ஸ்பெஷல் மீட்டிங்கிறது நம்ம டைரக்டா நம்ம நேரடியா பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இது நம்ம தொடர்ந்து கொண்டு போயிட்டே இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு மீட்டிங்ல நம்ம ஜோதிடம் தொடர்பான பொதுவான சந்தேகங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் நான் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்ல சொல்லணும்னா, இந்த மாதிரி சந்தேகங்களை கேட்டு தெளிகிறது அப்படிங்கிறது எனக்கும் பிரயோஜனமா இருக்கும். அதாவது எப்படின்னா, நீங்க கேட்குற கேள்வியில எனக்கு தெரியாத கேள்வியும் இருக்கும், தெரிஞ்ச கேள்வியும் இருக்கும். தெரிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணலாம், தெரியாத ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்ப இதுவும் ஒரு மைல் ஸ்டோனா இருக்கும் எனக்கும். அதே சமயத்துல உங்களுக்கும் ஒரு மைல் ஸ்டோனா இருக்கும். என்ன காரணம்னா, நம்ம ஒரே ஒத்த கருத்துடையவர்கள் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். அது சொர்க்கம்னு சொல்றான். அதே மாதிரி நிறைய சந்தேகங்களை தெளிவுபடுத்தரலாம். என்னன்னா, முந்தியெல்லாம் சந்தேகங்களை தெளிவு பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் சார். அந்த ஜோசியர் மூடு இருக்கப்ப கேட்கணும், அதான் அவங்க சொல்லி கொடுக்கணுங்கிற மனசு இருக்கணும். ஏன்னா இதான் மறைபொருளாச்சே, அதனால சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் தாண்டி கத்துக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு டஃப்பான டைம் இருந்தது. நம்ம குரூப்ல அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, எதுனாலும் உடனே நம்ம அந்த இதை தெரிஞ்சுக்கணும், டவுட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்ல தான் இந்த ப்ரோக்ராம் டைட்டிலே ஸ்டார்ட் பண்ணுது. அந்த வகையில இந்த ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது அதுவும் இந்த பொதுவான கேள்விகளுக்கான பதில்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ஒரு நோக்கத்துல இந்த ப்ரோக்ராம் வந்ததுனால இதுல மோஸ்ட்லிங்கிறத விட 1% கூட பர்சனல் ஜாதகத்தை உள்ள கொண்டு வர வேண்டாம். அதை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒருத்தர் கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் படிப்பினையா இருக்குங்கிறதுனால நிறைய தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக அந்த ஆஸ்பெக்ட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதுமானது அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட். அதாவது ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. பார்க்குறப்ப மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிக்குது, பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிக்குது, எல்லாம் ஃபோட்டோவில் பார்க்குறது தான். அப்புறம் ஃபோனில் பேசுகிறாங்க, வீடியோ காலில் பேசுகிறாங்க, 2 பேர்த்துக்கும் பிடிச்சிக்குது. பிடிச்சிக்கிட்டதுக்கப்புறம் சரி நான் நேரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பையன் சொல்லிடுறாரு. நேரில் பார்க்குறாங்க, 2 பேரும் பேசுகிறாங்க, பிடிச்சிக்கிறது. அப்புறம் பையன் எனக்கு பிடிச்சிக்கிச்சு, ஓகே பார்த்துக்கலாம், மேரேஜை ப்ரொசீட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டெப்ஸ் போகுது. அதாவது பொண்ணு வீட்டிலேருந்து பையன் வீட்டில் சாப்பிட்டு போகிறாங்க, பையன் வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டில் சாப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் பையன் ஊருக்கு போகிறதுக்கான டைம் வருது. அப்போ இந்த பொண்ணை பார்க்க தான் வந்திருக்காரு. ஊருக்கு போகும்போது அப்படியே பொண்ணையும் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி போய் பொண்ணை பார்த்துட்டு, அந்த பொண்ணும் கூடவே போய் சென்ட் ஆஃப்லாம் பண்ணிட்டு வருது. பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் போய் அவங்க ஊரில் இறங்கிட்டு என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் யோசிச்சு செய்வோம், என் மைண்டு அப்படி பிளாங்காக இருக்குது, ஒரு ஐடியாவும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு அவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி கூப்பிட்டு சொல்லிட்டார். இப்போ பெத்த தாய்க்கு குழப்பமாயி போச்சு. அப்ப என்ன காரணத்தினால இது இந்த அளவுக்கு பிளாக் ஆகி நின்னு போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட். அப்ப இதுல அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க. இந்த கேள்வி கேட்டதுமே அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம அவங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்து வச்சு பார்த்து, பையன் ஜாதகம் பொண்ணு ஜாதகம்லாம் எடுத்து வச்சு பார்த்து, இது இப்படி இருக்காது அப்படி இருக்குன்னு ஒரு விளக்கம்லாம், நீண்ட விளக்கம்லாம் கொடுக்கறதுங்கிறது தனி, அதை விட்டுருவோம். இவங்க கேட்ட கேள்வி அந்த திருமணம் நடக்குமா அப்படிங்கிறதுக்கு இன்ஸ்டண்டா நம்ம பதில் எடுத்துடலாம் இல்லையா? அது இப்படி எடுத்தேன். இதுல இந்த ஜாமக்கோல் சார்ட், இந்த சார்ட்டுக்கு பக்கத்துல நான் என் போட்டோ வச்சிருக்கிறது சுய விளம்பரத்துக்காக இல்லை. ஆக்சுவலா இந்த ஸ்கிரீன் ஃபுல்லா இந்த சார்ட்டை இழுத்தோம்னா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கும். அப்போ பிளாங்கா விட்டா கண்ணங்கரையில் நிற்கும் 2 பக்கம்ங்கிறதுனால தான் அந்த போட்டோ தூக்கி வச்சிருக்கேன். சரியா? இப்போ இதுதான் அந்த சார்ட். இந்த சார்ட்ல அவங்க கேட்ட கேள்விக்காக நான் இந்த சார்ட் எடுத்தேன். அதில் என்ன கேட்டாங்க, கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே பெர்ஃபெக்டாக கரெக்டாக பதில் சொல்லுவீங்க. எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது, எனக்கு தெரியும். என்ன காரணம்னா, நம்ம ஜாமக்கோல் குரூப் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்தாலும் நான் சொல்லணும் இல்லையா, அதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் அது சரியா இருக்காங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். சரி, இப்போ உதயமா வந்திருக்கிறதுங்கிறது விருச்சக உதயம். ஆரூடம் மீனத்துல இருக்கார். கவிப்பு 2ல இருக்கார். இதான் மேட்ரு. இப்போ உதயாதிபதி அப்படின்னு எடுத்துக்குவோம். உதயாதிபதி யாரு? செவ்வாய். அந்த செவ்வாய் எங்க இருக்கார்? உச்சம் பெற்ற நிலையில நிற்கிறார். அவர் கவிப்பை நோக்கி நகர போறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட். சரி, இப்போ கவிப்பை நோக்கி நகர்றதுங்கிறது, அடுத்து கவிப்புக்குள்ள வர்றதுங்கிறது கண்டிப்பா பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். 2வது, இந்த திருமணம் நடக்குமா அப்படின்னா, திருமணம்ங்கிறது குடும்பம் உருவாகணும்.
அந்த குடும்பஸ்தானத்திலேயே கவிப்பு உட்கார்ந்திருக்கார். அந்த கவிப்பதிபதியும் கவிப்பிலேயே ஆட்சியா இருக்கார். அப்போ இந்த குடும்பம் உருவாகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்துருது. அதுக்கேத்த மாரி உதயாதிபதி அடுத்து உச்சமாயி நின்னா கூட, அடுத்த ஒரு கவிப்ப நோக்கி வர்றதுங்கிறதுனால, நிச்சயமா இந்த திருமண அமைப்புங்கிறது ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிற மாரியான ஒரு பாயிண்ட்ட இதுல நமக்கு காமிக்குது. இப்போ அடுத்த கொஸ்டின். இந்த திருமணத்துல வந்து நிக்கிறதுக்கான காரணம். அதாவது இந்த அளவுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆகுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அப்படின்னு பார்க்கிறப்ப, ஏன்னா நம்ம அதையும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? உதயம் அப்படிங்கிறது இந்த இடத்துல அந்த மாப்பிள்ளையோட அம்மா தான் கேட்குறாங்க. இதுல மாப்பிள்ளை தான் உதயம். பொண்ணு வந்து ஆரூடம். இப்போ ஆரூடத்துக்கு வந்துருங்க. உதயத்த விட்டுருவோம். ஆரூடத்துல வந்து பார்க்கிறப்ப, ஆரூடத்துக்கு 2ஆம் பாவத்துல பாம்பு நிக்குது. உள்ளேயும் பாம்பு, வெளியேயும் பாம்பு. அது இல்லாம ஆரூட அதிபதியும் அந்த சிக்கல்லயே உள்ள சிக்கிக்கிட்டு இருக்காரு. சரி, இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, ஆரூடத்துல யார் இருக்கா? அந்த ஆரூடத்துக்கு 6ஆம் இடத்ததிபதி ஆரூடத்துல உட்கார்ந்திருக்காரு. அதுவும் சிக்கல். ஆரூடத்த நோக்கி யார் வர்றா? பாம்பு வருது. அதுவும் சிக்கல். சரியா? அப்போ இங்க ஆரூடம் வந்து ரொம்ப வலுவா வந்து அடி வாங்கி நிக்குது. உதயத்த பொறுத்தவரைக்கும்னு எடுத்துட்டா, உதயாதிபதி உச்சமா இருக்காரு இப்போதைக்கு. அடுத்து கவிப்ப நோக்கி நகரப் போறார் அப்படிங்கிற மாரியான ஒரு பாயிண்ட் தான். அதே சமயத்துல உதயத்த கடந்ததுங்கிறது வந்து புதன் கடந்திருக்கிறார். சரி. ஆரூடத்த கடந்தது செவ்வாய் கடந்திருக்கிறார். இப்ப சூரியன் வந்து ஆரூடத்துல உட்கார்ந்திருக்காரு. இப்ப என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்து மாப்பிள்ளைய பெத்தவங்களுக்கு கவட்ட கவட்டையா பிரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி பிரிஞ்சிருச்சு. அதுல வந்து என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறப்ப, இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, உதயத்துக்கு 2ஆம் இடத்துல கவிப்பு இருந்ததுங்கிறதுனால, இந்த பையன் பெருசா பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. எது? மாப்பிள்ளை. ஆனா அதே சமயத்துல ஆரூடத்துக்கு 2ல 2ஆம் பாவாதிபதி உச்சம். யாரு? செவ்வாய். அது இல்லாம 2ல பாம்பு. அது இல்லாம உள்கட்டத்துல குரு. இது இல்லாம ஆரூடத்துக்கு 10ல கவிப்பு. அங்க வந்து குரு ஆட்சி. இப்போ பொசிஷன் என்ன அப்படின்னா, இந்த ஆரூடத்துக்கு லாபாதிபதி யாருன்னு பாருங்க, சனி. இந்த சனி வந்து ஆரூடத்துக்கு 5ல உட்கார்ந்திருக்கா. அப்போ இந்த பொண்ணு வந்து பொருளாதார ரீதியா பேசியிருக்கணும். தன்னுடைய தாய் தகப்பனாருக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற மாரியான பாயிண்ட் ஆஃப்ல பேசியிருக்கணும். தான் குடும்பத்த மெயின் பண்ணி பேசியிருப்பாங்க. காரணம் வந்து பாம்பு கிரகம் 2ல இருக்கிறனால தவறான பேச்சுக்கள் இருந்திருக்கும். 2க்கு அதிபதி உச்சமாய் நிக்கிறதுனால ஹார்ஷா பேசியிருப்பாங்க. அதே மாரி 6ஆம் இடத்து அதிபதி அ ஆரூடத்துல உட்கார்ந்திருக்கிறதுங்கிறதுனால விட்டு குடுக்காம பேசியிருப்பாங்க. அப்ப இத பார்த்து நம்மாள் மிரண்டு போனாரு. யாரு? உதயத்துக்கு 2ல கவிப்பு இல்லையா? பேச்சே எழல அப்டின்னுவாங்க இல்லையா? அது மாரி பேச்சே எழாம போச்சு. ஆனா ஆக்சுவலா இதுதான் நடந்ததா அப்டின்னா, அது தெரியாது. பட் நான் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். என்ன பாயிண்ட் சொல்லியிருந்தேன் அப்டின்னாக்க, இப்ப நீங்க வந்து இந்த பையன்கிட்ட எதுவுமே கேட்க வேணாம். ஏன்னா இவரு தான் எதுவும் பேச மாட்றாரே. அதனால நீங்க இவருகிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம். கேட்டாலும் கரெக்ட்டான பதில் வெளிய வராது. அதனால எதுவும் செய்ய வேணாம். பேசாம அவர ஃப்ரீயா விட்டுருங்க. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லி இப்ப தம்பி கேட்டாருங்க. அதனால அத ஃப்ரீயா விட்டுருங்க. 10 நாள் கழிச்சு சொல்றேன்னு தகவல் சொல்லிருங்க பொண்ணு வீட்ல. ஏன்னா பொண்ணுகிட்டயும் வந்து பேச மாட்டேங்கிறாரு. ஒர்க்ல பிஸியா இருக்கேன்னு சொல்றாரு. டெக்ஸ்ட் மட்டும் பண்றாருங்கிற மாரி தகவல் வருது. அப்போ இது எவ்வளோ நாள்ல உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் அப்டின்னா, இந்த உதயாதிபதி வந்து எங்க வர்றாரு? அடுத்து கவிப்புக்குள்ள வர்றாரு. கவிப்புக்குள்ள வரையில இந்த விஷயம் வெளியாயிரும். என்ன காரணத்தினால இவங்க இந்த ட்ரபிளுக்கு வந்தாங்கங்கிற விஷயம் வெளியாயிரும். அப்ப செவ்வாய்க்கு கதிர் என்ன அப்படின்னு பார்த்தா 7 கதிர் செவ்வாய்க்கு. அப்ப அதிகபட்சம் 1 வீக் டைம். இந்த 1 வீக் கழிச்சு நிச்சயமா இந்த ஜாதகக்காரன் என்ன காரணத்தினால நின்னுச்சு வச்சுச்சுங்கிற மாரியான விஷயங்கள வெளிப்படுத்திருவார். அப்போ நீங்க ஒரு 10 நாள் பொறுக்க சொல்லி பொண்ணு வீட்ல சொல்லிருங்க. 1 வாரத்துல உங்களுக்கு ரிசல்ட் என்னங்கிறது தெரியும். இந்த திருமணம் நடக்காது. அப்படிங்கிற பாயிண்டோட நிறுத்திட்டேன். இப்ப நம்ம பேசினப்ப தான், அதாவது இன்னென்ன மாரி பேசியிருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு. ஏன்னா, ஒருவேள வந்து சப்போஸ் அந்த கல்யாணம் செட் ஆகி, நாளைக்கு நடக்கிற மாரி வந்துருச்சுன்னா, இப்ப நம்ம சொல்ற இந்த வார்த்தைய காரணம் காமிச்சு அவங்க அம்மா வந்து பின்னால எதுவும் பிரச்சனைய ஏற்படுத்திறக் கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த விஷயங்கள எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லல. ஆனா, ஆ திருமணம் நடக்காது அப்படிங்கிற விஷயத்த ஸ்ட்ராங்கா நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். அப்போ இந்த பிரசன்னத்துல வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதுதான். சரியா? இப்போ இந்த இதுல வந்து அது என்ன சொல்லுவாங்க? நம்ம யோசிச்சது கரெக்ட் தானா? அதாவது நம்ம இந்த மாரி சொல்லாம இருந்தது சரிதானா? இன்ன காரணத்தினால அப்படின்னு. அதாவது பொண்ணுடைய ஃபோர்ஸான பேச்சு இருக்கு அப்படிங்கிற மாரியான பாயிண்ட். இன்ன காரணத்தினால நம்ம சொல்லாம இருந்தது சரிதானா? அப்படின்னா, இப்போ உதயத்துக்கு 12ஆம் இடத்த எடுத்துக்கங்க. உதயத்துக்கு 12ஆம் இடம் யாரு? கேது உள்ள உட்கார்ந்திருக்காரு. வெளியில புதன் உட்கார்ந்திருக்காரு.
சார் கேது ஞான கிரகம், புதன் வந்து சோதிட கிரகம் இல்லையா? அப்ப இந்த பிரசன்னத்தை சொல்ற ஜோசியருக்கு இந்த துலாத்தை எடுத்துக்கோங்க லக்னம் மாதிரி. அப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு வாக்காதிபதி யாரு? செவ்வாய். அவர் உச்சம் பெற்ற நிலையில நிற்கிறார். அப்புறம் சொல்ற வாக்கு சரியாத்தான் வரும். ஆனா அதே சமயத்துல 3ல கவிப்பு உட்காந்து அதுல குரு உட்காந்துருக்காரு. இது நம்ம சொல்றதுனால இந்த கல்யாணத்துல பின்னால எதுவும் பிரச்சனை ஆயிருமோங்கிற மாதிரியான டவுட் வந்ததுனால நான் நிறுத்திட்டேன். அப்ப தைரிய ஸ்தானத்துல கவிப்பு கூட குரு உட்காந்துருந்ததுனால அந்த பயம் காரணமாக அப்படின்னு சொல்லலாம். அல்லது அவங்களுடைய வெல்ஃபேருக்காக நாளைக்கு சப்போஸ் இது கல்யாணமாக கூடிருச்சுன்னா பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த டீட்டெயிலை சொல்லாம நிறுத்தினது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டை இதுல எடுத்துக்கலாம். இப்ப அதே இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேது புதன் துலாம் இருக்கு இல்லையா? இந்த துலாத்துக்கு அதிபதியான சுக்கிரன் எங்க இருக்காருன்னு பாருங்க. பரிவர்த்தனை யோகத்துல இருக்காரா? அப்ப பரிவர்த்தனையில இருக்கனால துலாத்துக்கு அதிபதி 12ல போய் நின்னதுனால நான் இதை ரகசியமா காக்கணும். ஆனா நம்ம எல்லாத்துட்டையும் ஷேர் பண்றதுக்கான காரணம் இது பரிவர்த்தனையாகி அந்த இடத்துல கேது சுக்கிரன் ஆட்சி ஆகிறார், உள்ள கேது இருக்கிறார், 12ல புதன் வந்து நிற்கிறார். அப்ப பிரச்சனை இல்லை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு வந்ததுனால நான் நம்ம எல்லாத்துக்கூடையும் இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஷேர் பண்ணிட்டேன். சரியா? இப்போ இதுல வந்து நான் சொன்னதுல இந்த பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து அப்போ இப்போ கொஸ்டின் பண்ணலாம். அப்புறம் இப்போ ஜெனரல் கொஸ்டினுக்கு நம்ம போகலாம். சரியா? இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கவங்க ஜெனரல் கொஸ்டினுக்கு பண்ணியிருப்பீங்க. அந்த இந்த பிரசன்னத்தில் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து மைக் ஓப்பன் பண்ணி பேசுங்க. நான் பிரசன்னத்தையும் முன்னால் கொண்டுட்டு வரேன் மறுபடியும். என்ன ஆச்சு? அதான் சார், இப்போ நான் எல்லாரோட ஹேண்ட்ஸ் இது பண்ணி விடுவோம் சார். அப்போ புதுசா யாராவது பண்ணாங்கன்னா மட்டும் ரைட்டு, ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணி விடுங்க. அப்புறம் புதுசாக யாராவது ரேஸ் பண்ணாங்கன்னாக்கா அவங்கள கூப்பிடுவோம். ஏன்னா இப்போ எல்லாரும் அமைதியாக இருக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்து ஏதாவது செய்யுங்கள்ன்ற மாதிரி கம்மன் இருந்தா இது எப்படி ஏற்றுக்கிறது? அதேதான் சார். ஓகே, இப்போ ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் நான் கூப்பிடுறேன். வாங்க ட்ரிபிள் எஸ் சார், வாங்க சார். சார் ஆக்சுவலா நீங்க சொல்ற மாதிரி ஆருடத்துக்கு 4 தாய் ஸ்தானத்துல சந்திரன் உட்காந்துருக்கு சார். அப்ப வந்து அதுவே காராக பவனாசி ஆயிடுச்சு சார். அது பாயிண்ட். நீங்க வந்து அவங்க 2ஆம் இடத்த அவங்க தாய் ஸ்தானம் நீங்க சொன்னீங்க இல்லையா, சனி வந்து 2ல உட்காந்துருக்காரு சார். அப்ப இவங்க அம்மாவை பத்தி அந்த பொண்ணு நிறைய பேசிக்கும் சின்ன சந்தேகம் இருக்கு சார். சனி வந்து 2ல உட்காந்துருக்காரா? ஆமா சார். எங்க எதுக்கு 2ல உட்காந்துருக்காரு சனி? அதாவது சார் 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல சார். ஆருடத்துல இருந்து 4ஆம் இடம் தாய் ஸ்தானம் சார். சரி, அதுக்கு 2ல சனி உட்காந்து. இப்ப இந்த பொண்ணு வந்து தாயை பத்தியே நிறைய பேசிக்குமோ எனக்கு சந்தேகம் இருக்கு சார். இன்னொன்னு அதான் சார் அதாவது பெண்கள் வந்து சனி உட்காந்து பண்ணா அவங்க வாயிலே கெட்டு போவாங்க சார். இந்த பையன் இந்த பொண்ணை கல்யாணம்னா அவங்க அம்மானாலே கெட்டு போயிடுவாங்க போல இருக்கு சார். ரைட்டு, அது தனி, அதை விட்டுருவோம். நான் கேட்கறது இந்த கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிற இந்த பாயிண்ட் நான் எடுத்தது சரிதானே? கண்டிப்பா கரெக்ட் சார். ரைட், ஓகே. உங்க அப்ரிசியேஷன் இருந்தா போதும். அடுத்து தனலட்சுமி சுவாமி மேடம் வாங்க. வணக்கம் சார். ஐயா வணக்கம். வணக்கம் சார். நீங்க இது புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை இருக்கிறதுனால இந்த பொண்ணு கிடைக்காம அடுத்த பொண்ணோட தான் திருமணம் நடக்கணும்னு இப்படி எடுத்துக்கலாங்களா ஐயா? எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது களத்திரகாரகன் சுக்கிரன் புதனோட பரிவர்த்தனை நிற்கிறதுங்கிறது அது ஒரு பாயிண்டா எடுத்துக்கிடலாம். ஓகேங்க, அவ்வளவுதான். இதுதான் என்னோட கருத்து. தேங்க்யூ. நன்றி. அடுத்து வீரராகவன் சார் வாங்க. வணக்கம் குருநாதா. வணக்கம். அது வீரராகவன் ஒரு நிமிஷம் வீரராகவன், நீங்க அந்த பழனியில போட்ட ஆட்டம் கிட்டம்லாம் வந்துருச்சப்பா, வீடியோ வந்துருச்சுப்பா, அப்லோட் ஆயிட்டு இருக்கு. அப்படியா? சரி, ஆகட்டும். ரைட், சொல்லுங்க. ரைட், இப்போ உதயத்துக்கு 12ஆம் இடத்த ஜோசியர்னு எடுத்ததுக்கான காரணம் அப்படியாவது அவர் நம்புவீங்கன்னா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அந்த கொஸ்டின் வந்துருச்சு. அதுக்காக தான் இந்த கொஸ்டினையே கேட்க சொன்னேன். அது எப்படி சொன்னேன்பா, சொல்லுங்க. அதுதான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். புதன் இருக்கிறதுனால எடுத்தீங்களா? புதன் இருக்கிறதுனால அப்படி இல்ல, சொல்லக்கூடிய ஸ்தானம் சார். எப்படிங்க? இல்ல, அதாவது நீங்க இப்படி எடுத்துக்கோங்க, இப்படி பாருங்க, இது கரெக்டா வரும். அதாவது உதயம் வந்து அவங்க கேள்வி கேட்குறாங்க. 12ஆம் இடம்ங்கிறது ஜோசியர்னு ஏன் வச்சேன்னா அவங்களுக்கு வாக்கு சொல்கிறோம்.
சரியா? அந்த உதயத்துக்கு வாக்கு சொல்றோம் சார். அப்போ நம்ம வாக்குல உதயம் தானே நிற்கும். அப்போ அதுக்கு 12ஆம் இடம்னா 2ஆம் இடம் உதயம் தானே. அப்போ 12ஆம் இடம் ஜோசியரை தூக்கி வைங்க, சரியா இருக்கும். எல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு நேரா இருக்கும். சரிதான் சரிதான். இப்ப உதயத்துக்கு பதிலா அந்த இடத்துல சனி இருக்காருன்னு வச்சுங்களேன், அது ஜோசியர்னு சொல்லியிருக்க மாட்டேன். அப்படி கூட வச்சுக்கலாம் இல்ல? சரி, அடுத்து ரைட். அதாவது ஜாமக்கோள் வந்து நம்ம எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த பண்ணிட்டு இருக்க பிராக்டிஸை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பஸ்டா கொண்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக நிச்சயமா ஏதாவது ஒரு சில பாயிண்டாவது நான் சேர்த்து சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய எண்ணத்துல. அப்படி அந்த சேர்த்து சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த இதை வந்து நம்மளோட ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா கொஸ்டின் ஹவர்ஸ் கொஞ்சம் நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக இந்த டயத்தை நான் எடுத்துக்கிட்டேன், உங்க டயத்தை. இருந்தாலும் இதுலயும் வந்து நம்ம மெசேஜ் தானே ஷேர் பண்றோம் அப்படிங்கிறதுனால நான் விட்டுட்டேன். எனிஹோ இப்போ வந்து நம்ம கொஸ்டின் ஹவர்ஸ்க்குள்ள போயிடலாம். சரி சார், ஓகே சார். இப்போ எல்லாரும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிக்கோங்க, நான் ஒருத்தரை கூப்பிடுறேன். இப்போ ட்ரிபிள் சார் வாங்க சார், ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தான் பண்ணிருக்கீங்க சார். 3 கேள்விங்க சார், ரொம்ப இல்லைங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து லக்னத்துக்கு 2ல ராகு இருந்தாலோ இல்ல லக்னத்துக்கு 12ல ராகு தனிச்சு திசை நடத்தினாலும் குடும்ப பிச்சு போன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கான காரணம் வேணும் சார். அதே அப்படியே கண்டினியூஸா கேள்வி. ஒரு ஜாதகத்துல வந்து இப்போ ஒரு ஜாதகம் கொண்டு வராங்க, அதுல ஒரு இப்போ சந்திரசன் நடக்குன்னு வச்சுங்க, அதுக்கடுத்து செவ்வாசம் நடக்கும் போது இதை கண்டினியூஸ் ஒரு 10 வருஷம் நடக்கும் போது இதுக்கு அடுத்து வந்து ராகு நடக்கும் போதுங்க. அப்ப கண்டிப்பா ராகு தனி திசை லக்னத்துக்கு 2ல நின்று திசை நடத்த போறாரு. இந்த ஜாதகத்தை பொருத்தமா கொண்டு வராங்க, நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம கண்டிப்பா தெரியும் 2ல திசை நடத்த குடுத்து போட்டு சொல்றாங்க. அதுக்கான காரணம் தெரியல. இவங்களுக்கு எப்படி நம்ம சரி ரெண்டு சேர்த்து வைக்கலாமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி சார். இது அடுத்த பர்சன் கேட்கறேன் சார், சொல்லுங்க சார். முதல்ல ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க சொல்றதுனால அல்லது நான் சொல்றதுனால ஒரு கல்யாணம் நடக்காது. நீங்க வேணாங்கிறதுனால அல்லது நான் வேண்டாங்கிறதுனால அந்த கல்யாணம் நிக்காது. நடக்கணும்னு விதி இருந்தா நடந்துரும், நிக்கணும்னு விதி இருந்தா நின்றும். இவ்வளவுதான் இதுல மேட்ரு. அதாவது விஷயம் என்னன்னா, ஒன்வேன்னு ஒரு போர்டு ஊனியிருக்கான். அந்த ஒன்வே போர்டை பார்த்து எல்லாரும் நின்று போவான் திரும்பி போவான்லாம் சொல்ல முடியாது, நேராகவும் போவாங்க இல்லையா? அதனால முதல்ல வந்து நமக்கு ஒரு கில்ட்டினஸ் இருக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணி வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னா, என்னமா நம்ம காசு வேணும் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி அந்த எண்ணத்துல இருந்து முதல்ல வெளில வந்துருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து இந்த 2ல தனிச்சு ராகு நின்னாலோ 12ல தனிச்சு ராகு நின்னாலோ ஏன் பஞ்சாயத்து வருது அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு வந்து எப்படி பதில் சொல்றது? மறுபடியும் வந்து ரொம்ப சீக்கிரட்டான விஷயத்தை நோக்கி போகுது. அதாவது 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து அயன சயன போகஸ்தானம் இல்லையா? அங்க அடி விழுகும் எது 2ல இருந்துச்சுன்னா. ஏன்னா 2ஆம் இடத்துல இருந்து 11ஆம் பார்வையா 12ஆம் இடத்தை பாத்துருவாரா? அது ஒரு பாயிண்ட். சரி, 12லயே உட்கார்ந்து இருந்துச்சுன்னா 2ஆம் இடத்தை பாத்துருவாரா? 12லயே அதனுடைய ஆதிபத்தியம் இருக்குமா? அப்ப வந்து நிச்சயமா பிடிக்கும். ஒரு குடும்பத்துல சண்டைன்னு வந்ததுன்னா கண்டிப்பா படுக்கையால வரணும், இல்லாட்டி பணத்தினால வரணும். இந்த 2 பாயிண்டை தவிர வேற எதுனாலையும் வராது, சண்டை வராது. நீங்க குடும்ப சண்டையை உரிச்சுக்கிட்டே போனீங்கன்னா வெங்காயம் உரிச்ச மாதிரி, வேணாம் வெங்காயம்ங்கிறது மரியாதை இல்லாம இருக்கு, வெள்ளைப்பூடு உரிச்ச மாதிரி கடைசியில ஒன்றும் இருக்காது. ஸோ அந்த கணக்கா இந்த 2 பாயிண்ட்ல தான் பிடிங்கிட்டு நிற்பாங்க. ஒன்று பணத்தால நிற்பான், இல்லாட்டி படுக்கையால நிற்பான். அப்போ இந்த பிரச்சனை வர்றதுக்கு இதுல நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் இந்த பாயிண்ட் வந்து அதுல வருது. 1. 2வது வந்து நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப சரி, இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு. அதாவது இப்போ சந்திர தசை நடந்துட்டு இருக்குது, 2 வருஷம் தான் சந்திர தசையில போயிருக்கு, 8 வருஷம் இருக்கு. அங்கிட்ட ஒரு 7 வருஷம் வந்து செவ்வாய் தசை நடக்க போது, 15 வருஷம் பிரச்சனை இல்லை. 16வது வருஷம் ராகு தசை வருது அல்லது கேது தசை வருது. அந்த கேது பஞ்சாயத்தில் தூடுற மாதிரியான அமைப்புல இருக்கார். அப்ப இந்த கல்யாணத்தை சேர்த்து வைக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிறது கேள்வி. இப்போ நம்மளுடைய நாலேஜுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். அந்த ஜாதகம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு வந்த பேரோடைய ஜாதகம் இருக்குல்ல, அந்த ஜாதகத்தையும் எடுத்து வச்சுக்கங்க. இதுல இருந்து 16 வருஷம் நடப்புல இருந்து கூட்டினா ராகு தசை வருது. அதே மாதிரி அந்த ஜாதகத்திலையும் அடுத்த ஜாதகத்திலையும் அந்த 16 வருஷத்தை கூட்டி பாருங்க, அங்க பிரச்சனை வந்து கண்டிப்பா நிற்கும். இருப்பா நின்னுச்சுன்னா இவன் தான் புருஷன், இவதான் பொண்டாட்டி. இல்ல இது நிக்கல, இது பர்ஃபெக்டா இருக்குது, இதுல வந்து பிரச்சனை ஆகுது அப்படின்னாக்க இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி கிடையாது, நம்மகிட்ட வந்திருக்காங்க, டெஸ்ட்டுக்காக வந்திருக்காங்க. இது நம்ம என்ன ஆமான்னு சொன்னாலும் பிடிங்கிட்டு போயிடும், இல்லைன்னு சொன்னாலும் பிடிங்கிட்டு போயிடும். அப்போ மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க, சாடிக்கேத்த மூடி அப்படிம்பாங்க. அது மாதிரி அவங்களுக்கு அது 2ம் மேட்ச் ஆகும் சார், கண்டிப்பா ஆகும். ஒரு 6 மாசம் 1 வருஷம் கேப்லயாவது மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா அவங்க 2 பேரும் தான் புருஷன் பொண்டாட்டி. அந்த சிச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, ஐயா இங்க பார், இது சந்திர தசை, அடுத்து செவ்வாய் தசை, அடுத்து ராகு தசை வருது. ராகு தசை வரையில கன்ஃபார்மா இதுல பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி வந்து ஒரு வாய்ப்புன்னு வர்றப்ப வந்து
நம்ம ஒரு கோயில் குளம் போகிறது, சாமி கும்பிட்றது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் நம்ம ஏதாவது ஒரு பரிகாரமாக பண்ணிக்கலாம். அதுக்காக கல்யாணத்தை நிறுத்திடலாமான்னா வேண்டாம். என்ன காரணம்னா, இந்த மாப்பிள்ளை வந்து விட்டுட்டு நீங்கள் வேற மாப்பிள்ளையை கட்டினாலும் இந்த பிள்ளைக்கு ராகு தசை வர்றது உறுதி. அல்லது இந்த பையனை எடுத்துக்கோங்க, இந்த பையனுக்கு வந்து வேற பொண்ணை கட்டினா கூட இந்த பையனுக்கு ராகு தசை வர்றது உறுதி. அப்போ அந்த ராகு தசை வரையில கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற அந்த நோட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டு, அதோட கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு நோட் கொடுக்கக்கூடாது. எப்படி கொடுக்கணும்னா, நிறுத்திட்டு இந்த மாதிரி வருது, அந்த டைம்ல வந்து நம்ம கோயில் குளம்னு போய்த்தான் சரிவை நிற்கணும். இது வந்து வரனால வர்ற பிரச்சனை இல்லை, நீங்க பெத்த ஜாதகத்துல இருக்கிற பிரச்சனை. இவங்க அம்மா மறுநாள் பெற்றிருந்தா தொல்லை இல்லை, இல்லை முத நாளே வெத்திருந்தாலும் இமிசை இல்லை. இது கரெக்டா அன்னைக்கே பஞ்சாயத்து அன்னைக்கே வெத்திருக்கியா, அதாயா பிரச்சனை, நீ உன் முண்டாட்டி பண்ண பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அந்த விவரத்தை சொல்லி அவங்கள சேர்த்து வச்சிடறதுங்கிறதே முறை. அப்படித்தான் செய்யணுமே தவிர அதை விட்டுட்டு இப்படி இல்லைப்பா. வந்து இன்னைக்கு நேத்து ஒரு வீடு ஒன்று ஒரு இன்ஜினியர்கிட்ட ஒருத்தர் வாங்கியிருக்காரு, ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. வாங்கிட்டு அவர் இன்ஜினியர் வடக்கு வாசல் வச்சிருக்காரு, இவர் மேற்கு வாசலை என்னமோ வச்சுக்கலாமான்னு கேட்கறதுக்காக அவர் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்ட போயிருக்காரு. அந்த வாஸ்து கன்சல்டன்ட் என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா, டைனிங் இருக்கிற இடத்துல பெட்ரூம் இருக்கணும், பெட்ரூம் இருக்கிற இடத்துல டைனிங் இருக்கணும், அதே மாதிரி கன்னி மூலையில் ஓப்பன் இருக்கணும், ஈசான்யத்தில் வாசல் உச்சத்தில் தான் வைக்கணும் இப்படின்னு சொல்லி இந்த பிளானுக்கு இது ஒத்து வரல, அதனால இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். சரி, அது மீறி வாங்கினா என்ன ஆகும்? வாங்கினா பொண்டாட்டி செத்து போயிடுவா, இல்லாட்டி ஓடி போயிடுவா, பிள்ளை நிற்காது, பிள்ளைக்கு வந்து தொழில் அமையாது. பாருங்க, அதாவது இது என்னத்தை சொல்றது. ஆனால் கரெக்டாக என்ன விஷயம் தெரியுங்களா, ஒரு முக்கியமான விஷயம், நான் இதை நண்பர்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாசக்கால் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு தனி கலை. அதாவது கொண்டு போய் உச்சத்தில் வைக்கிறது, வடகிழக்கு உச்சத்தில் வச்சா, வாசல் வச்சா பாருங்க, அந்த வீட்டில் அந்த குடும்ப தலைவர் தலைவி மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுங்களேன், இந்த பெருசுகளை விட்டு அந்த குழந்தைங்க வெளியே போயிடும், அல்லது இந்த பெருசுங்க அவங்கள விட்டு வெளில போயிடுவாங்க. வயசானவங்க அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. அப்போ அது வந்து என்ன காரணம்னா, அது ராகு கேது பாகம். அந்த ராகு கேது பாகத்தில் வாசல் வரக்கூடாது. நம்ம கண்ணை மூடிட்டு குருட்டுத்தனமாக கொண்டு போய் நான் உச்சத்தில் வைக்கிறேன், மிச்சத்தில் வைக்கிறேன்னு சொல்லி கொண்டு போய் ஈசானிய உச்சத்தில் வைக்கல, பிரச்சனை வரும். அதுக்காகத்தான் வந்து இது மனையடியில் என்ன சொல்றான், வீட்டின் அளவை விளங்கொன்பான் கூறு செய்து நீட்டி இழந்த நிலைக்கோலால் கூட்டிடுவாய், வாமத்தே 5 வலத்தே 1 3 சேமத்தே வாசல் விட செப்பு அப்படின்றான். அப்ப வாசக்காலுக்குன்னு ஒரு இலக்கணம் வச்சிருக்கான். இந்த இலக்கணத்துப்படி தான் அங்க வாசலும் வச்சிருக்குது. என்ன காரணம்னா, அந்த என்ஜினியர் வந்து எப்பெல்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட் ரைஸ் பண்றாரோ அப்பெல்லாம் வந்து அந்த பிளானை போட்டு கொண்டு வந்து காமிச்சிட்டு, ஏதாவது திருத்தம் இருந்தா திருத்திக்கிட்டு தான் அப்புறம் தான் அதை சேல்ஸுக்கே கொண்டு போவார். நான் ஏற்கனவே பார்த்த பிளான். இவர் இப்படி சொன்னது எனக்கு குழம்பிருச்சு. அதுக்கப்புறம் வந்து கன்னி மூலையில ஓப்பன் எந்த ரூமத்துலையும் வரக்கூடாது, ஆனா அவர் ஓப்பன் வரணும்ன்றாரு. அதே மாதிரி ஈசானியத்துல டைனிங் வரணும்ன்றாரு. கிச்சனுக்கு ஈசானியத்துக்கு நடுவில் ஸ்டோர் ரூம் இருக்கு, பரவாயில்ல, அதுல ஒரு சின்ன சந்து மாதிரி 3 அடிக்கு விட்டு அது வழியா போய்க்கங்க அப்படின்னாராம். அப்போ இது எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, இன்னொருத்தரை குறை சொல்றதுக்காக சொல்லலை. இவர் வந்து இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாம் சொல்லட்டும், தப்பு இல்லை. ஆனா அதுக்கு ரிசல்ட்னு ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, பொண்டாட்டி ஓடி போயிடுறேன், இல்லாட்டி செத்து போயிடுறேன், புள்ள நிற்காது, அவன் வந்து தொழில் அமையாது அவனுக்கு இப்படின்னு பேசுனா அந்த வீடு வாங்குறவனுக்கு எவ்வளோ வைப்ரேஷன் ஆகும் யோசிச்சு பாருங்க கொஞ்சம். சரியா? அதனால கனியிருப்ப காய் கவர்ந்துட்டுன்னு திருவள்ளுவர் சொன்னது அப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. சரியா? இருக்கட்டும். அப்போ நம்ம ஹேண்டில் பண்றப்போ வந்து கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணணும், அவங்கள ரொம்ப காயப்படுத்திடக்கூடாது. அதுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன். ஓகே சார், நன்றி சார். இன்னொரு கேள்வி சார், முதல்ல இன்னொரு கேள்வி சார். சார் 5-9 கதிப்பை, அதாவது பாவி சுப்பராயன் இவன் செய்ய புசுப்பல் மிஞ்சும் பலன் தருங்கிறாங்க. அது வந்து ஞானத்தை கொடுன்னு போனதை சொன்னீங்க. அது வந்து நல்லபடியா பணத்தை கொடுக்கணும் அப்படின்னா எப்படி சார் அமைப்பு இருக்கணும் சார்? அது கெட்டு போயிருக்கணும், ஞானம் வரக்கூடாது, அப்போ பணம் வரும் சார். இல்ல சாரணா கெட்டு போயிருமா, தசானா கெட்டு போயிருமா சார்? அந்த 5ஆம் இடத்த அதிபதி கெட்டு போயிருக்கணும், அவருடைய தசை நடந்ததுன்னா. வக்கரமா இருக்கணும், நீசமா இருக்கணும், 6, 8, 12 இருக்கணும், ராகு எதுவோட இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பஞ்சாயத்துல இருந்துச்சுன்னா அவங்கள பாருங்க நல்லா ஜெயிப்பாங்க. அதனாலதான் பாருங்க, பெரிய கோடீஸ்வரன் ஜாதகத்துல பாருங்க ஒரு நீச கிரகமாவது இருக்கும். அங்க ஞானத்துக்கு வேலை இல்லை, பணத்துக்கு தான் வேலை. இப்ப ஒண்ணும் வேணாம் சார். இப்ப நம்ம அரசியல்ல வந்து ரொம்ப ஃபயரபிளான சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்கிறாங்க. இதுல வந்து இங்க ஞானத்துக்கு எதுவும் வேலை இருக்கா சார்? அப்புறம் என்ன, விடுங்க, அவ்வளவுதான், சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நான் சொன்ன பாருங்க பையனுக்கு, அந்த பொண்ணுக்கு அதே மாதிரி கடக லக்னத்துக்கு இல்ல போதும்பா, இல்ல டைம் ஆயிரும் சார். நம்ம அடுத்து பார்ப்போம் சார். தேங்க்யூ சார். தனலட்சுமி சுவாமி மேடம் வாங்க. ஐயா, கேது வந்து ராகுவின் நட்சத்திரத்தில்
ரெண்டாம் மூன்றாம் பாதத்துல இருக்கும்போது செக்ஷுவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிக அளவுல பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ கொடுக்குதுங்களையா? நீங்க வந்து கேது ராகு நட்சத்திரத்திலையும் ராகு கேது நட்சத்திரத்துல 1ஆம் பாதமும் 2ஆம் பாதத்துல இருக்கும்போது இந்த மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ் இது சம்பந்தப்பட்டு கிடைக்குதுங்களையா? இல்லம்மா, இது வந்து இந்த கான்செப்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்புடையது இல்லை. என்ன காரணம்னா, இப்போ ராகு வந்து சுய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் அல்லது கேதுவுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். அதே மாதிரி வயசு வருஷா கேதுக்கு எடுத்துக்கோங்க. கேது வந்து அஸ்வினி மக மூலத்தில் உட்காந்துருக்கார் அல்லது திருவாதிரை சுவாதி சதயத்தில் உட்காந்துருக்காருன்னா நம்ம டிசைடிங் அத்தாரிட்டின்னு எதை எடுத்துக்கிறோம்? ராகுவுக்கு வீடு கொடுத்தவனும் கேதுவுக்கு வீடு கொடுத்தவனும் கேந்திர திரிகோணங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறது, 6, 8, 12 இல்லாமல் இருக்கிறதுங்கிறது, இந்த பாயிண்ட்டை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். இது எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த தசை வந்து சக்சஸா, வெதர் இட் இஸ் சக்சஸ் ஆர் நாட் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த தசை சக்சஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது நெகட்டிவ் அப்படின்னு வந்துருச்சு, 6, 8, 12 இருக்கிறாங்க, அதனால நெகட்டிவ் வந்துருச்சு. நெகட்டிவ் வந்துருச்சுன்னா இப்போ இந்த ராகுவோ கேதுவோ எந்த ஸ்தானத்துல உட்காந்துருக்காங்க, அந்த ஸ்தானத்தை, அந்த உட்கார்ந்துருக்க வீட்டதிபதியினுடைய காரகத்துவத்தை, அவர்களுடைய உறவு நிலையை, அந்த கிரகத்தோட பார்த்த சேர்ந்த கிரகங்களுடைய உறவு நிலை, அவங்க குறிக்கக்கூடிய உறவு நிலை, அவங்க குறிக்கக்கூடிய காரகத்துவங்கள்ல பாசிட்டிவா இருந்தா வளர்ச்சியும் நெகட்டிவா இருந்தா அடியும் கொடுக்கணுங்கிறதான் விதி. அப்போ இது வந்து திருவாதிரை 2-3 கால்லையோ அல்லது வந்து அஸ்வினி 2-3 கால்லையோ உட்காந்தாக்கும் செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் நிறைய இருக்கும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம பரவலா கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, ராகு சுக்கிரன் சேர்ந்திருந்தா அவங்களுக்கு இயல்பாவே செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அதே இது சுக்கிரன் கேது சேர்ந்திருந்ததுன்னா ஒரு பையனுடைய ஜாதகத்துல மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் செய்வாரு, ஆனா அந்த மனைவி கூட அட்டாச்மெண்ட் இருக்காது. அதாவது ஒரு பெரிய பிரியம் டெய்லியும் வந்து, அதாவது வீட்டுல கணவன் மனைவிங்கிறது வந்து ஒரு சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாட்டுத்தனமா போயிட்டே இருக்கணும். அப்படி போனா தான் இப்ப சக்கரவாணி ஐயா வயசு வந்தா கூட எளிமையா நகர்த்த முடியும். இப்ப அவங்க வீட்டுக்காரமா விட்டுட்டாங்க, வர்க்க தண்ணி தெளிச்சு, நீ ஜூம் மீட்டிங்கே போயிருந்த பக்கம் எட்டி பாத்துற, போற வழியில சோறும் சாப்பிட்டு பெரியா, நீ வர்றது அன்டைமுக்கு வருவ, என்னால எந்திரிச்சு சோறு விட முடியாதுன்னு சொல்லிடுவாங்கல்ல. இது மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போகும். ஆனா அந்த சுக்கிரன் கேது சேர்ந்திருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிண்ணுன்னு இருப்பாங்க, செய்யற வேலையை செய்வாங்க, இந்த ஆபீஸ்க்கு போயிட்டு வர மாதிரி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, இத்தனைக்கு சண்டை எல்லாம் வராது. அப்போ இந்த சுக்கிரன் ராகு சேர்ந்துருந்துச்சுன்னா இது வந்து ஓவரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பொதுவான கருத்து. இப்ப பாருங்க, இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் பாருங்க. 12ஆம் பாவ அதிபதியோட ராகு கேது சம்பந்தப்பட்டால், ராகு சம்பந்தப்பட்டா அவங்களுக்கு வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் அதிகமா இருக்கும், அல்லது வெரைட்டி ஆஃப் செக்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும். அதாவது சிங்கிள் பார்ட்னருடைய வெரைட்டி ஆஃப் செக்ஸ் கேட்பாங்க, அல்லது மல்டிபிள் பார்ட்னர் வகையில போறதுக்கும் வாய்ப்புண்டு மற்ற கிரகங்களுடைய அமைப்பு வச்சு. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், 12ஆம் அதிபதி வக்ரமாயிடுறாருன்னு வச்சுக்கோங்க, அவரோட ராகு சேர்றாருன்னு வச்சுங்க, அவங்க தான் வந்து இயற்கைக்கு மாறான புணர்ச்சி அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டுக்கு வந்துருவாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம உறவு நிலை அப்படின்னது நேரா சுக்கிரனுக்கு தான் போய் நிற்பாங்க. ஆனா சுக்கிரனுக்கு போறதுங்கிறது இருக்கு, சுக்கிரனுக்கு போறது இருக்கு, இருந்தாலும் அந்த 12ஆம் இடத்தை வச்சு அவங்களுடைய செயல்படக்கூடிய விதத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, 12க்கு அதிபதி வக்ரமாயிருக்கார், அல்லது 12க்கு அதிபதி நீசமாயிருக்கார், அல்லது 12க்கு அதிபதி ராகு சனியோட சேர்ந்திருக்கார், செவ்வாயோட சேர்ந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெட்ல அப்படி நிம்மதியா வந்து ஓராடி பெட்ல படுத்தாங்கன்னா தூக்கம் வராது. சும்மா சாதாரண இடத்துல படுத்தாங்கன்னா ஜம்முன்னு தூங்குவாங்க. அதே மாதிரி அவங்க பெட்ஷீட் பாருங்க, மடிச்சு தலைக்கு வச்சு படுத்திருப்பான், அதை மீறி எடுத்து பொத்துனான்னா கிழிஞ்சதா இருக்கும், அல்லது பேருக்கு பொத்திருப்பான், அந்த காலுக்கு மட்டும் முன்னால பொத்திக்கிட்டு தூங்கிடுவாங்க டபால்னு. அப்ப இதுல பாருங்க, இந்த 12ஆம் இடம்ங்கிறது வந்து இப்படி வித்தியாசமா இருந்ததுன்னா அந்த தூங்குற ஸ்டைல் இந்த மாதிரி மாறும். இப்ப இன்னொரு பாயிண்ட், 12ஆம் இடத்த அதிபதி வந்து ஆட்சியா இருக்கார், உச்சமா இருக்கார், கேந்திரத்துல இருக்கார், திரிகோணத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து மல்லாக்கப்படுத்து தூங்குவாங்க. அதே இது வந்து இந்த 12ஆம் இடத்த அதிபதி ஏதாவது ஒரு விதத்துல பவரோட டச் ஆகிறாருன்னு வைங்களேன், அவங்க வந்து சாஞ்சி படுத்து ஒரு சாட்சி படுத்து தூங்குவாங்க. லக்னத்துல இருந்து 7 வீட்டுக்குள்ள இருந்ததுன்னா வலது பக்கம் திரும்புவாங்க, 7ல இருந்து 12க்குள்ள இருந்துச்சுன்னா இடம். நீங்க இப்படி பேசுனீங்கன்னு வைங்களேன், என்னையா பெட்ரூமுக்கு வந்து என்ன சரி நீன்ட்டு வாங்க பாத்துக்கங்க. அதாவது என்னோட கேள்வி ஐயா, அதாவது அந்த கேது வந்து ராகுவின் நட்சத்திரத்துல இருக்கும்போது செக்ஷுவல் கம்மியா அவங்களுக்கு அந்த ஆசைகளே துறக்கிற மாதிரி, அதாவது அதுல விருப்பம் இல்லாம இருக்கிறவங்கள ஆக்கிடுமா அப்படின்றதுதான் ஐயா கேள்வி. இல்ல இல்ல அப்படி இல்லம்மா, இது வந்து எப்படின்னா இந்த நடக்கிற தசாபுத்தி தான் டிசைட் பண்ணும். இப்ப நீங்க சொல்ற இடத்துல ராகு தசை நடந்து
அந்த ராகு வந்து வீக்கான பொசிஷன்ல இருந்ததுன்னா நிச்சயமா அது பாதிக்கும், அல்லது கேது தசை வந்து. ஆனா மற்றபடி வந்து இந்த ஒரே காரணத்தினால ஒருத்தருடைய செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் வந்து அடியாயிரும் அல்லது அதிகமா இருக்கும்ன்ற முடிவுக்கு போகாதீங்கிறேன் நான். புரியுதா? ஆனா கூடுதல் இன்ஃபர்மேஷன் நிறைய சொல்லியிருக்கேன். கேதர் பண்ணிட்டீங்களா? புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருக்கீங்க, புரிஞ்சிருக்கீங்க. தேங்க்யூ. புரிஞ்சு சீனிவாசன் சார் வேகமா தலையாடிட்டார். புரிஞ்சிருச்சு. நன்றி ஐயா. நன்றி மேடம். அடுத்து காந்தி சார் வாங்க. சார் கேக்குதுங்க? கேக்குது சார். சார் எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். இப்போ வந்து சில பேர் வந்து தானம் பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி காம்பினேஷன் இருக்கும்? இது ஒரு கொஸ்டினுங்க சார். இன்னொரு கொஸ்டின் வந்து மோஸ்டா வந்து எல்லாருமே இறை வழிபாடு இருக்கும், இல்ல இன்னொருத்தவங்களுக்கு வந்து இறை வழிபாடு இருக்காது. அந்த இறை வழிபாடுல எக்ஸ்ட்ரீமா போறவங்களுக்கு எப்படி இருக்கும், இதுல வந்து எக்ஸ்ட்ரீமா போறவங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி, அதாவது முதல்ல தான தர்மம் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மனசு வந்து இழகுன மனசா இருக்கணும். வடலூர் வள்ளலார் தான் ஒன்று சொல்லுவார், வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அது மாதிரி அந்த வாடிய பயிர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்த வந்து இன்னொருத்தனுடைய கஷ்டத்தை நம்ம கஷ்டம் மாதிரி நினைச்சு பார்க்குறவங்க நிச்சயமா தான தர்மம் பண்ணுவாங்க. அப்போ அது மாதிரி நினைச்சு பார்க்கணும்னா எப்படி இருக்கணும், லக்னத்துல 5, 9ல் குரு இருந்ததுன்னா அல்லது ராசியை குரு பார்த்ததுன்னா நிச்சயமா அவங்களுக்கு அந்த இரக்க சுபாவம்ங்கிறதும் வந்துடும். லக்னத்துல குரு இருந்து அந்த தசை நடந்ததுன்னா பாருங்க, அவங்களுக்கு தன்னுடைய ஆயுளை பத்தின, உயிரை பத்தின, ஆரோக்கியத்தை பத்தின பயம் இருக்கும் சார். அஃப்கோர்ஸ் நம்ம இதுலயே இப்போ குரு தசை நடக்கிறவங்க இருக்கலாம். நீங்க அந்த லக்னத்துல குரு இருந்தாலோ, 5ல் குரு இருந்தாலோ, 9ல் குரு இருந்தாலோ அவங்களுக்கு தன்னுடைய ஆயுளை பத்தி, பிறப்பை பத்தி, மறுபிறப்பை பத்தி, வந்து ஆரோக்கியத்தை பத்தின பயம் இருக்கும். சரியா? இவங்கெல்லாம் வந்து தான தர்மம் பண்றவங்க. இப்ப இதே கிரகத்தை அப்படியே வக்ரம் பண்ணிக்கங்க. ஏன் தான தர்மம் பண்ணலன்னா அவன் உழைச்சி பொழைக்க மாட்டானா? அவனை புடுங்குற வேலையை ஆவத்துக்கு இருந்தேன் அவ்வளோனால அவன் என்னையா செஞ்சான், அவன் செஞ்சிருந்தா தாயே அவனுக்கு இன்னொருத்தையும் செய்வான், நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்ற பேச்சு வருது பாருங்க. அதே மாதிரி சாமி கும்பிடணுமா, ஜோசியம் பார்க்கணுமா, இங்கே நேர்மையா மனசளவில் ஒழுங்கா இருந்தேன்னா நீ ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை, அவங்க உன்னைய குழப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு பேசுறான் பாருங்க. இதெல்லாமே வந்து அந்த வக்கரத்துல வந்து நிற்கிறது. அங்கதான்டா நிற்கிறான் வக்கரம் அப்படின்னுவாங்கல்ல, அது மாதிரி. சரி, அதே மாதிரி ஆன்மீகத்துல ஆழமா போகணும், ஆழங்கால் படணும் அப்படின்னாக்கும் 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல 5, 9க்கு அதிபதிகள் ஆட்சியா இருக்கிறது, அல்லது 5, 9 அதிபதிகளோட குரு சேர்றது, இல்லாட்டி கேது சேர்றது, இல்ல கேது குரு சேர்ந்திருக்கிறது, அல்லது 12ல் கேது இருக்கிறது, 12ல் குரு இருக்கிறது. இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அவங்கள ஆன்மீகத்துல ஆழமா இழுத்துட்டு போகும். சரியா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்து ஸ்ரீனிவாசன் சார் வாங்க. சார் வணக்கம் சார், நான் பேசுறது கேக்குதுங்களா சார்? கேக்குது சார், சொல்லுங்க சார். எந்த சார் இது ஃபர்ஸ்ட் மீட்டிங், இது அந்த ஸ்ரீனிவாசன் சார் வாங்க சார். சார் கையை தூக்காத சீனிவாசன் கம்முன்னு இருங்க. ஒரு சீனிவாசன் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு, அவர் பேசட்டும். உங்களுக்கு நேற்று பேசிட்டேன் சார், ஜாதகத்தையே வாங்கி போட்டு பேசிட்டேனே. சொல்லுங்க சார். இப்ப நான் பேசவா இல்ல அவர் பேசவா? நீங்க ஹேண்ட் ரைஸ், நீங்க பேசுங்க சார், நீங்க பேசுங்க. சரி சரி சரி, ஓகே சார், ஓகே ஓகே சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங். உங்களுடைய யூடியூப் இதெல்லாம் பார்த்து நான் ஜோதிடத்துல வந்து ஒரு ஆர்வம் எடுத்துக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் அட்டென்ட் பண்றேன். அதுக்காக உங்க ஆசீர்வாதத்தை முதல்ல கேட்டுக்கிறேன். சரிங்களா சார்? ரெண்டாவது, நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஜோதிடர் இல்லை. என்னுடைய கேள்வியில வந்து நிச்சயமா ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். நீங்க அதெல்லாம் பொருட்படுத்தாம எனக்கு கொஞ்சம் என்னுடைய சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வைங்க சார். இருங்க முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இங்க நாங்க யாருமே பெரிய ஜோசியர்லாம் கிடையாது, எல்லாருமே படிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஆனா பெரிய ஜோசியர் மாதிரி ஒரு பில்டப் கொடுப்போம், சரிங்களா? அதனால நீங்க அதை பார்த்து பயந்துடாதீங்க. சோ பேசுங்க, உங்க கொஸ்டினை கேளுங்க. சரி சார். சார் இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பஞ்சபூத கிரகங்கள் இருக்கு, அதுல 2 கிரகங்கள் ஒரு வீட்டுல இருந்ததுனாக்க அந்த வக்ரம் வந்து நிவர்த்தி ஆகுங்களா? இது வந்து ஒரு கேள்வி சார். இது வந்து ஒரு 3 கேள்விக்கு கூட எனக்கு நியூ கம்பர்ங்கிறதுனால எனக்கு ஒரு ஸ்பெஷல், அது ஒரு 3 கேள்விக்கு கூட சார். இருங்க, பஞ்சபூத கிரகங்களுடைய வக்ர நிலை, 2 பஞ்சபூத கிரகங்கள் ஒரே வீட்டுல வக்ரமா இருந்தா அதனுடைய இது வந்து பாசிட்டிவா மாறுமான்னு கேக்குறீங்க இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு சார் 5ஆம் வீடுன்னு வச்சுக்கலாம் சார். அப்ப வந்து லக்னத்துக்கு 5ஆம் வீட்டுல 2 கிரகங்கள் இருந்தா அது குருவே இருக்கிறாருனாக்க புத்திர பாக்கியத்துல அடிவாங்குமா? சரி சரி, குரு செவ்வாய். அடுத்த கேள்வி சார், அதே மாதிரி வந்து ஒரு கிரகத்தின் பார்வைங்கிறது வந்து டிகிரி வைஸா வந்து கிடைக்குமா இல்ல இந்த வீட்டின் அடிப்படையில் தான் கிடைக்குமா சார்? ஒரு உதாரணத்துக்கு மிதுனத்துல சனி இருக்காரு, அவருடைய பார்வை வந்து அப்ப வந்து சார் மிதுனத்துல இல்ல மகரத்துல குரு இருக்காருன்னு வச்சுப்போம் சார். மகரத்துல குரு இருக்கும் பொழுது அவருடைய பார்வை 5, 7, 9க்கு மட்டும் வருமா
இல்ல மகரத்துல ஒரு 15 டிகிரி தள்ளி இருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை வந்து அதுக்கு அடுத்த வீட்டுக்கு 15 டிகிரிக்கு போகுங்களா? இது ஒரு கேள்வி சார். அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? அந்த பார்வை வந்து அந்த வீட்டை தாண்டி போகுமா, அந்த 5 தாண்டி 6க்கும் அந்த ஒரு 15 டிகிரி வந்து போகுமாங்கிறது ஒரு டவுட் இருக்குங்க சார். சரி, இப்போ இந்த ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். முதல் பாயிண்ட், நீங்க கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு சார். அதாவது எப்படின்னா, நான் உங்களை குறை சொல்லலை, இந்த வக்ர கிரகங்களை பற்றி வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எடுத்துக்காட்டு ஜாதகத்தோட ஏன் அது வந்து வக்ரமாகி பாசிட்டிவாக பலன் கொடுத்தது, ஏன் வக்ரமாகி நெகட்டிவாக பலன் கொடுத்ததுங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் வந்து நம்ம சேனலில் இருக்குது. அது இல்லாமல் ஸ்பெஷல் வீடியோக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் இதெல்லாம் முதல்ல வாட்ச் பண்ணிடுங்க. அதில் வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த டவுட் வந்து கிளியர் ஆகிடும் உங்களுக்கு. என்னென்னா விலாவரியாக பேசியிருக்கேன் அதில். அது வந்து ரெண்டாவது எடுத்துக்காட்டும் காமிச்சிருக்கேன். எல்லாமே லிவிங் எக்ஸாம்பிள்ஸ், நம்ம முன்னால் இருக்கிறவங்களுடைய ஜாதகம். சரி, இப்போ ஒரு 5ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்கிறதுங்கிறது வந்து காரகோ பாவனாஸ்தியில் குழந்தை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு சொல்லுவோம். அப்போ அது வக்ரமாச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும், ஏன்னா பொம்பளை பிள்ளையா கிடைக்கும், அவ்வளோதானே தவிர அந்த மாதிரி. மற்றபடி செவ்வாய் வக்ரமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அது எத்தனாம் இடத்த அதிபதி, எத்தனாம் இடத்துல வக்ரம், 5ஆம் இடத்துல வக்ரமாக இருக்காருன்னா எத்தனாம் இடத்த அதிபதிங்கிற மாதிரியான விஷயங்கள் வரும். அப்போது முதல்ல நீங்கள் வக்ர கிரகங்களுக்கு பலன் கணிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. அதை நிறைய காம்ப்ளிகேட் பண்ணிக்குவாங்க. அதாவது எப்படின்னா, முதல்ல பலனை கணிச்சிடணும். வக்ரம் இல்லாமலே பலன் கணிச்சிட்டு அதுக்கு ஒரே ஒரு ரிவர்ஸ் கியர் மட்டும் போட்டோம்னா வக்ரத்துக்கான பதில் வந்துடும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு தியரி. அதனால நீங்கள் அந்த வக்ர கிரகங்களுடைய அந்த இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அது பிடிபடும். அது பிடிபடலைங்கிற பட்சத்தில் அப்புறம் வேணா கேட்கலாம். சரியா? இந்த கொஸ்டினுக்கு இப்படி ஒரு பதில் வச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தீங்க? நோட் கொடுங்க. பார்வை வந்து இருங்க. இது வந்து எப்படின்னா அதிமேதாவிகள் மேட்ரு சார். அதாவது எப்படின்னா 29 டிகிரியில் இருக்கு, அதனால அது வந்து பேசாது, அடுத்த வீட்டுக்கு தான் பேசும். அதே மாதிரி இன்னைக்கு கூட கேட்டார் ஒருத்தர், 0.643 மினிட்ல வந்து ஒரு கிரகம் இருக்கு, அப்போ வந்து அது வந்து வீட்டு அடுத்த வீட்டுக்கு பேசாது. அதாவது தனுசுல மகரத்துல 0.642ன்னா என்னமோ இருந்தது. அவர் தனுசுல இருக்காருன்னு தானே சார் எடுத்துக்கணும். குருவான், அந்த குரு ஆட்சியா இருக்குன்னு எடுத்துக்கணுமா அவருக்கு? அதான் மேட்ரு. அதனால தனுசுல தானே சார் எடுத்துக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். சார் இது எப்படின்னா, இது வந்து நம்ப படித்தவங்களுடைய வேலை. எது அந்த டிகிரி மினிட்டு. நான் அவங்களுக்காகத்தான் சொன்னேன், ஏலே எனக்கு டிகிரிங்கிறது ஆரம்பத்திலேருந்தே ஆகாதியா, பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துலேருந்தே நம்மளுக்கு டிகிரிக்கு நம்ப தூரம்யா. இப்போ வந்து நீங்கள் டிகிரியை விடாமல் அது பின்னாலேயே சுத்த விட்டேன்னா எப்படி பார்ப்பேன். அது மாதிரி விஷயம் என்னன்னா, இந்த டிகிரி மினிட் பார்த்து இந்த பக்கம் 10 டிகிரி, அந்த பக்கம் அந்த ராசியில் ஒரு 10 டிகிரி பிடிக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து சொல்லட்டும் சார். அவங்களோட அக்யூரசி என்ன 100% வருது அப்படிலாம் வராது. சரியா? அவனுக்கான வாக்கு பலிதத்தை பேஸ் பண்ணி தான் ஜோதிடம். நம்ம படிக்கிற நாலேஜுங்கிறது ஒரு பக்கம், அது இல்லாமல் வாக்கு பலிதம் இறைவன் அனுகிரகம் பண்ணணும். இப்போ பாருங்க, இதில் விஷயம் சொல்கிறேங்க, நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கோங்க சார், ரொம்ப குழப்பிக்காதீங்க. நம்ம அதனால தான் ஒரே ஒரு சக்கரத்தை வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நான் ராசி சக்கரத்தை தாண்டி என்றைக்குமே போயிருக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கோட்டை தாண்டி நானும் போக மாட்டேன், நீயும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஸ்டைல்லையே தான் பலன் பூரா இருக்கும். அப்போ சிலருக்கு வந்து தொழிலை பற்றி கேட்டதும் தசாம்சம் இல்லாமல் பலன் சொல்ல முடியாது அப்படிம்பாங்க, அஷ்டவர்க்கம் இல்லாமல் பலன் சொல்ல முடியாதுமாங்க. நீங்கள் ஷட்வர்க்கத்தை பற்றியோ அல்லது வந்து வர்க்க சக்கரங்களை பற்றியோ அல்லது அஷ்டவர்க்கத்தை பற்றியோ நம்ம இது கவுன்சில் மீட்டிங்கில் சந்திராவுப்புலி மேடத்திட்ட கேளுங்க. அவங்கெல்லாம் அதில் நல்லா எமினென்ட், நிறையா படித்தவங்க. அதையெல்லாம் படிச்சுட்டு அவங்க ராசி சக்கரத்திலேருந்தே பலன் எடுத்துக்கலாங்கிற முடிவுக்கு வந்து அதில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நாலேஜுக்கு உட்பட்டு அதான் அவங்களுடைய நிலை. அப்போ அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு அதுக்கப்புறம் எளிமையான வழி என்ன அப்படிங்கிறத நம்ம இதை ஃபாலோ பண்ணுறாங்க. நான் அந்தளவுக்கு ஊரெலாம் சுற்றலை, வர்க்க சக்கரமெல்லாம் போய் ஒன்றும் பெருசாக ஆராய்ச்சிலாம் பண்ணல. ஸ்ட்ரைட்டாகவே நேராக இதுக்கே வந்தாச்சு. அதாவது எடுத்ததுமே நேராக பாயாசத்துக்கே வந்துடுறது. சாம்பார் ரசம் மோருன்னெலாம் போகிறதில்ல, ஸ்ட்ரைட்டாக பாயாசத்துக்கு வந்துடுறது. அப்படி வந்துட்டோம். அப்போ அந்த வகையில் நீங்கள் இந்த டிகிரி மினிட்டுன்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி மண்டே உடைக்காதீங்க சார். நீங்கள் சண்டே லைவ் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ வேகமாக பலன் டிசைட் பண்ணுறேன் பார்த்தீங்களா? அது வந்து என்னோட திறமையை பார்த்தியா? நான் காலரை தூக்கலை சார், நான் அதுக்காக. நீங்கள் இதை போய் நோண்டிக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னு வைங்களேன், இதையே தான் நோண்டிக்கிட்டு இருப்பீங்களே தவிர பலன் எடுக்க முடியாது சார். அதனால என்ன பண்ணணும்னா ரொம்ப ஃபாஸ்டஸ்ட், அப்படியே பெட்ரோலில் தீ பற்றின மாதிரி இருக்கணும் சார் பலன். நான் கேள்வி கேட்டு முடிக்கல, நம்ம பதில் சொல்லியிருக்கணும். சரியா? அப்போ அவ்வளோ ஃபாஸ்ட் வேணும்னா நமக்கு வந்து இதில் ட்ரெயினப் ஆனாத்தான் முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் இதில் ஆராய்ச்சி பண்ணுறேன்னு போனோம்னா. இப்போ தான் கணேஷ்குமார் சார் யோசிப்பார், எம்ஜிகே. அவர் வந்து ஒரு ஜாதகத்தை பலன் சொல்கிறது அந்த நோட்டை என்கிட்ட காமிச்சார் மெட்ராஸில். அப்படி பெரட்டி பார்த்தேன்ல, எனக்கு தலை கிருகிருன்னு சுற்றிருச்சு. ஏன்னா அவ்வளோ டீட்டெயில்ஸ் டேட்டாஸ் எடுத்து வச்சுட்டு தான் சார் நான் பேசுவேன் அப்படின்னாரு. ரைட், அது வந்து எடுத்து வச்சுட்டு பேசுகிற நான் தப்புன்னு சொல்லவில்லை. பட் இருந்தாலும் நீங்கள் இந்த அளவுக்கு ஷார்ப்பாக போக வேண்டியதில்லை சார். சிம்பிளாக கான்னா கருப்பட்டி வான்னா வாயில் ஓடு, அவ்வளோதான்.
5ஆம் இடத்துல குரு இருக்காரோ 5 9 பாப்பாரு, அப்படித்தான் முடிஞ்சு வச்சு. நீங்க அதை வச்சு பலன் எடுங்க சார், கரெக்டா வரும் சார். குழப்பிக்கவே வேண்டாம். ரொம்ப சந்தோஷம் நன்றி சார். சார். இன்னும் ஒண்ணே ஒண்ணு கேட்டுக்கலாங்களா சார்? இன்னும் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க சார். ஒண்ணு இல்லை சார், இப்போ வந்து தனுசு வீட்டுல இருக்க குரு வீட்டுல வந்து ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்குது. தனுசு லக்னம்னே வச்சுப்போம் சார். அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கு ராகு இணைஞ்சிட்டாருனாக்க அந்த யோகம் முழுமையா வேலை செய்யுமா, வேலை செய்யாதுங்க சார்? சூப்பரா வேலை செய்யும். அதுவும் தனுசுல தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்து குரு அந்த இடத்துல ஆட்சியா மட்டும் ஆயிட்டாருன்னா அட்டகாசமா வேலை செய்யும். அதாவது நீச்சமாயிட்டா சார்? குரு நீசம் ஆயிடுச்சுன்னா பீஸை பிடுங்கி கீழே ஓட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், சிம்பிளா. சரியா? நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். நன்றி. நன்றி. நன்றி சார். அடுத்து கிருத்திகா பாலகிருஷ்ணன் மேடம் வாங்க. வணக்கம்மா. என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஏதாவது ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்னு நம்ம ஹாஸ்பிட்டல் போனா ஒரு சிலர் சஜஸ்ட் பண்றாங்க, ஒரு சிலர் மெடிசன்ஸ்னாலே இது கியூர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது நம்ம ஜாதக ரீதியா நடக்கிற புத்தி வச்சு எப்படிங்க சார் எடுத்துக்கிறது? இது சர்ஜரி வரைக்கும் போகணுமா இல்ல வேணாமா அப்படிங்கிறது? சூப்பர். அதாவதுமா நடக்கிற தசா புத்தியில அந்த தசாநாதன் கொஞ்சம் பிரச்சனையில இருக்காருன்னு வைங்க, வைப்ரேஷன்ல இருக்கார். ஒரு எடுத்துக்காட்டா வக்ரமா இருக்கார். இப்போ புத்திநாதனும் வந்து நீசமா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவங்களுக்கு சர்ஜரி வந்துடும். அதே மாதிரி தசை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தி நடத்தக்கூடிய கிரகமும் ரெண்டுமே லக்னத்துக்கு மறைஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சர்ஜரி வர வாய்ப்பு உண்டு. லக்னத்துக்கும் மறைஞ்சு அவங்க 2 பேரும் தனக்குள்ளேயும் மறைஞ்சிருந்தாங்கன்னா, மறைவு ஸ்தானங்கள்ல இருந்தாங்கன்னா டெஃபினட்டா சர்ஜரி வந்துடும். சரி, சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டன் சினேரியாவா இருக்கும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். அதாவது விருச்சக லக்னம் வச்சுக்கிருவோம். ரிஷபத்துல வந்து செவ்வாய் உட்காந்துருக்காரு தனிச்சு, சுக்கிரன் நீசம்னு வச்சுக்கிருவோம். இப்ப செவ்வாய் வந்து புத்தி நடத்துறாரு சுக்கிர தசையில. இப்போ இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை சில்லு சில்லா உடைக்கணும், அதான் மேட்ரு. இந்த செவ்வாய் புத்தியில குடும்பம் வந்து சில்லு சில்லா போகணும், செதறு தேங்காய் மாதிரி உடஞ்சு போகணும். அதுக்கு பதிலா என்ன பண்ணும்னா, அந்த அந்த அம்மா ஜாதகத்தில் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ஹஸ்பண்டை போட்டு அறுத்து தச்சாங்கன்னு வைங்க, சரியா போயிடும். அவங்க வந்து அதில் அப்படியே செட் ஆகி பிரச்சனை இல்லாமல் ஓட்டுவாங்க. ஏன்னா அவங்க அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தை இங்கே அனுபவிச்சிடுறாங்க. புரியுதா நான் சொல்றது? அப்போ அதில் வந்து இது காம்பன்சேட் ஆகி போயிடும். அப்போ அது மாதிரி இந்த தசாநாதனும் புத்திநாதனும் 2 பேருமே அடி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சர்ஜரி வர்றதுக்கான ஆப்ஷன் வந்து மோர் தென் 80% உண்டு. இதுல தசாநாதன் மட்டும் அடி வாங்கியிருக்காரு, புத்திநாதன் நல்லா இருக்காருன்னா சர்ஜரி தேவைப்படாது. தசாநாதன் நல்லா இருக்காரு, புத்திநாதன் மட்டும் அடி வாங்கியிருக்காருன்னா அந்த புத்தி முடிகிற வரைக்கும் மாத்திரை மருந்து ஊக்குவரத்துன்னு ஏதாவது சாப்பிட வேண்டியது வரும். அதுலேயும் இன்னும் பாருங்க, அந்த அந்தரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அசந்துருவீங்க. அந்த அந்தரநாதனும் சேர்ந்து அடி வாங்கியிருப்பார் அவங்க ஆஸ்பத்திரியில் படுத்திருக்க டைம்ல. அப்பதான் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல படுப்பாங்க. புரியுதுங்களாமா? புரியுதுங்க சார். புரிஞ்ச மாதிரி 6 8 வந்து இல்ல புரியுதுங்க சார். 6 8ஆம் இடம் வந்து கொஞ்சம் நெகட்டிவா சம்பந்தப்பட்டா அதை நம்ம எப்படி எடுத்துக்கணுங்க சார்? சர்ஜரி போகும்னு எடுத்துக்கணுமா? பாசிட்டிவா சம்பந்தப்பட்டா எப்படி எடுத்துக்கணுங்க சார்? இல்லம்மா, நான் சொன்னது 6 மறுபடியும் 8ஆம் இடம் விஷயம் பாருங்க. 6 8ங்கிறது 6 8 விட்டுருங்க. நடக்கிற தசையும் புத்தியும் பாசிட்டிவா இருந்ததுன்னா, ரெண்டுமே பாசிட்டிவா இருந்ததுன்னா சர்ஜரி வராது, உங்களுக்கு உடம்பு சரியில்லாமலே போகாது. ஏதாவது ஒன்று நெகட்டிவா இருந்ததுனாலும் உடம்பு சரியில்லாம போகும். அப்படி போறப்ப வந்து இந்த ஏதாவது ஒன்று பாசிட்டிவா இருக்கு, ஒன்று நெகட்டிவா இருந்ததுன்னா சர்ஜரி தேவைப்படாது, சர்ஜரி இல்லாம தப்பிச்சிடலாம். ரெண்டுமே நெகட்டிவா இருந்ததுன்னா கண்டிப்பா சர்ஜரி வரும். ஓகேங்க சார். இன்னொரு क्वेश्चन சார், நான் இந்த சனி உச்சமாகி இருந்தால் அந்த வீடியோல இருந்து ஒரு டவுட்டுங்க சார். கும்ப லக்னத்துக்கு வந்து சனி 9ல உச்சமாகி இருந்தா பிரச்சனை, இதே அவர் வக்ரமானா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க சார். அந்த பாயிண்ட் நல்லா இருந்துச்சுங்க சார். லக்னாதிபதி அங்க நீசமாகிறார், ஆனா அப்பதான் அது நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்தது. ஆனா அவரு 12க்கு அதிபதியும் ஆகிறங்காட்டி அவரு இப்ப உச்சமா இருக்கிறாருன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவர் 12க்கு அதிபதியும் ஆகி உச்சமாகி இருக்கிறங்காட்டி பாதி தசை நல்லா இருக்கும், பாதி வருஷங்கள் வந்து பொருளாதார சிரமங்கள் ஏற்படும் அப்படின்னு எடுக்கலாமாங்க? இல்ல உச்சமாக இருந்தாருன்னா டோட்டலா அந்த திசையே வந்து கொஞ்சம் இதுதான் எடுக்கணுமாங்க சார், பாதிக்கும் அப்படின்னு? அதாவது நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்டா வந்துடும். அதாவது 2ஆ பிரிச்சுட்டு ஒரு பாதி நல்லா இருக்கும், இன்னொரு பாதி கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்ல எடுங்க, கரெக்டா வந்துடும். ஓகே சார், தேங்க்யூ சார்.
நல்லது. நன்றி மேடம். அடுத்து சந்திரா உப்ளி மேடம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். உடம்பு எப்படிங்க இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கா? பரவாயில்ல சார். ஜூலை 1 7th சர்ஜரி வச்சுட்டாங்க சார். இப்போ லாஸ்டா இப்போ சொல்லிட்டாங்க சார். இப்ப நான் கேள்வி கேட்கறது வந்து எனக்காக இல்ல, கவிதான்னு ஒருத்தவங்க இந்த இது ஆரம்பிக்கும் போது 2 கொஸ்டின் அவங்க வெளியில போறேன், 2 கொஸ்டின் எனக்காக சார் கிட்ட கேளுன்னு சொன்னாங்க. அதுல ஒரு கொஸ்டின் ரொம்ப எல்லாருக்குமே சிரிப்பு வரக்கூடிய கொஸ்டின் தான். அவங்க கேட்டிருந்தது முதல் கொஸ்டின் வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி கூட அவங்க சமைக்கிறதே இல்ல, அவங்க ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்காக சமைக்கிறார். அதுவும் ஒரு நாள் இல்ல, தினமே அவர் தான் சமைக்கிறார். அப்படி சமைக்கும் போது கூட அவர் இழுத்துட்டுலாம் சமைக்கிறது இல்ல, ரொம்ப சந்தோஷமாவே சமைக்கிறார். அப்படின்னா அந்த பொண்ணோட ஜாதகம் எப்படி இருக்கும்? இது ஒரு கேள்வி சார். அதுக்கு சொல்லுங்க. அதுக்குதான் சொன்னேன் சார், நம்ம ஜாதகத்துல ஏதாவது எடுத்து போடுங்க சார் சொன்னேன். இந்த கேள்விக்கு பதில் பார்த்துருவோம். அந்த பொண்ணோட ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப யோகமா இருக்கும், கொடுத்து வச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது சமைக்காமலே சாப்பிட்றதுங்கிறது எவ்வளவு சுகமா இருக்குங்கிறது எங்களை கேளுங்க, எங்களுக்கு தெரியும். ஏன்னா கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சா நாங்க அது சரியில்லை இது சரியில்லைன்ட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா, அதனால எங்களுக்கு தான் தெரியும். எனிவே இதுல வந்துமா 2 விதமா இதை பார்க்கலாம். ஒன்று வந்து ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வந்து இவருக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த அம்மாவுக்கு அந்த ஃபைனான்சியல் ஃப்ரீடம் இருக்கும். இது வந்து முதல் பாயிண்ட். இது வந்து ஜோசியம் கிடையாது, சோசியல் ஸ்டேட்டஸ், ரைட்டா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த அம்மா வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்தது எனக்கு கால் வலிக்குது, மேல் வலிக்குது, தோல் வலிக்குதும்பாங்க. இவ கூட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்துக்கு பேசாம நம்மளே சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சமைக்கிறதுங்கிறது உண்டு. இன்னொன்று வந்து விருப்பப்பட்டு செய்யறது. சமையல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம இந்த மீட்டிங்லேயே ஒருத்தர் இருக்கார், பிரமாதமா சமைப்பார். ஒரு நாள் வந்து எனக்கு ஆம்லேட் வேணும்னு சொன்னேன்னா என்னம்மா பயங்கரமா கோதால இறங்கிட்டார். அதாவது அட்டகாசமா போட்டு கொடுத்தாரு. ஆனால் இப்போ ஆம்லேட்ல பொரியல், முட்டை பொரியல். ஓ நீ முட்டையெல்லாம் சாப்பிடுயான்னு கேட்கக்கூடாது, முட்டையெல்லாம் சைவத்தில் சேர்த்தாங்க, ரைட்டா? அதனால அதாவது வெஸ்ட் பெங்காலில் வந்து ஐயர்கள்லாம் வந்து மீன்லாம் சாப்பிடுவாங்களாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா பொய்யா தெரியாது. அதனால சைவம் அசைவம்ங்கிற பாயிண்ட்டுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அதுக்கு பதிலாக நான் யாருன்னே சொல்றேன், இதுல ஒன்றும் ஒளிவு மறைவெல்லாம் வேண்டியதில்லை. இந்த மாதிரி முட்டை பொரியல் வேணும் அப்படின்னு சொன்னதுமே உடனே வந்து வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ண அது அடுப்படியிலேயே போய் வேலையெல்லாம் பார்த்து எனக்கு பொரியலை பிரமாதமா பண்ணி கொடுத்தவர் எம்ஜிகே கணேஷ்குமார். நம்ம ஃப்ரெண்டோட நம்ம ஃப்ரெண்டோட வீட்டில் தான் அது பண்ணாரு. ரவி நினைக்கிறேன் சார், நீங்க சொல்லிட்டீங்க சார். ஆரம்பத்துல அப்போ இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அவரு சமைச்ச வீடு வந்து என் ஃப்ரெண்டு வீடு, ரவி வீடு. அவர் வீட்டில் என்னன்னு கேளுங்களேன், அந்த ரவிக்கு வந்து அவங்க வீட்டுக்காரமா நல்லா சமைப்பாங்க, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா ரவிக்கு வந்து அந்த சமையல்ல ரொம்ப பிரமாதமான இன்ட்ரெஸ்ட். அதில் பாருங்க, இந்த வெங்காயத்தை எடுத்தா, இந்த பெரிய வெங்காயத்தை எடுத்து மேலே இருக்க அந்த நடுவில் இருக்க அந்த தண்டு, கீழே இருக்க அந்த தண்டெல்லாம் கட் பண்ணி அது அவர் வெங்காயம் வெட்டுற அழகு இருக்கு பாருங்க, சாப்பிடலாம்னே தோணும் அதை வெட்டுறப்ப பார்த்தோம்னா. அது மாதிரி அதை விருப்பப்பட்டு செய்வாங்க சிலர். அப்போ அந்த மாதிரி செய்கிறவங்க வந்து அந்த நலாபாகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. ஆனால் அவர் தான் சொல்லுவார், ரவி தான் ஒன்று சொல்லுவார், என் கூட வந்தா அது என்னமோ இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குதுங்க. என் கூட வந்தா நான் சாப்பிட போறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஹோட்டலுக்கு போனோம்னா அந்த ஹோட்டல் அன்னைக்கு லீவாக இருக்கும், இல்லாட்டி நம்ம கேட்குற ஐட்டம் இருக்காது, இல்லை கொஞ்சம் லேட் ஆகும்பாங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒரு கோயில் வாசத்துக்காக பொள்ளாச்சி போயிருக்கேன். அப்போ உடுமலைப்பேட்டையை கிராஸ் பண்ணல ஆப்ப கடை இருக்கு. இந்த ஆப்பம் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்குமே, சரி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ப கடையில் ரோட்டுக்கு ரைட் சைடில் இருக்குது, லெஃப்ட்டில் வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கே தாண்டி போய் கேட்குறேன். வாளியில் முன்னாடி தண்ணிலாம் வச்சுருக்காங்க, கையெல்லாம் கழுவிட்டு உள்ளே போய் உட்காறேன். என்னம்மா டிஃபன் ரெடியா? ரெடிங்கன்னாங்க. இலை வெட்டிட்டு இருந்த ஒரு அம்மா. அப்புறம் உள்ளேருந்து ஒரு அம்மா வந்து அது தெரியாமல் சொல்லுதுங்க, இன்னும் ஒரு 20 நிமிஷம் ஆகுன்ட்டுருச்சு. சரியா, சரின்ட்டு எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு வந்துட்டு மறுபடியும் அடுத்த கடைக்கு போகிறோம். அடுத்த கடையில் போய் பார்க்கல, அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ தாங்க இது என்ன சாம்பார் சட்னி எல்லாம் அடுப்பில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ இது நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், இல்லாட்டி சாப்பாடு தீர்ந்துருச்சுருவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நடக்குது சார். அதான் சொல்லுவார், ரவி தான் சொல்லுவார், உன் கூட வந்தா எல்லா மரியாதையும் கிடைக்கும், ஆனால் சோறு மட்டும் கிடைக்காதியா அப்படின்னுவார். அது மாதிரி ஒரு சிலருக்கு அந்த மாதிரியான யோகம். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். 3ஆம் இடத்ததிபதி வக்ரமாகி இருந்தால் 6-8-12 இருந்தால் அவங்களுக்கு கஞ்சி கிடைக்கிறதுங்கிறது கஷ்டத்துல தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அல்லது நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க,
அல்லது ஆறி போனதுக்கு அப்புறம் சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் இதுல கரெக்டா மேட்ச் ஆகும். இதுல வந்து அவங்க சமைக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3, 5 அது சம்மந்தப்படணும் சார். அது ரெண்டும் நல்லா இருக்கணும். அது ரெண்டும் நல்லா இருந்ததுன்னா அவங்க சமையல்ல ஈடுபாடு வந்துடும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் சந்திராபுலி மேடம், நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து 3, 5 எல்லாம் தேவையில்லை. லக்னாதிபதியை விட 7ஆம் இடத்ததிபதி பலமா இருக்காருன்னு அர்த்தம். சிம்பிள். அவங்க கேட்டதுதான் சார் இப்படி. அதாவது நீங்க ஏஜெண்டா இருந்து கேக்குறீங்க, அதுக்கு சொல்றேன். ஆமா, குரூப்லயே எல்லாரும் சிரிச்சாங்க, அப்பவே சொன்னாங்க. சார் 2வது கேள்வியும் ஒண்ணு கேட்டிருக்காங்க. ஆனா அதுல கொஞ்சம் எனக்கு தெளிவில்லை, இருந்தாலும் சொல்றேன். எல்லாரும் குரூப்ல கூட கேட்டுட்டு இருந்தாங்க. விருச்சிக லக்னம், 2ல செவ்வாய், குரு வந்து மேஷத்துல வக்ரம். அப்ப வந்து அந்த பரிவர்த்தனை ஆகுறதுன்னு சொன்னோம். அப்ப அவங்க கேட்டது செவ்வாய் தசையோ புக்தியோ எப்படி இருக்கும். அந்த 2ல குரு இருக்கிறதுனால கல்யாண வாழ்க்கை அந்த மாதிரி கல்யாணம் நல்லாதான் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அது வந்து அந்த பரிவர்த்தனையினால அது என்ன மாதிரி இருக்கும், செவ்வாயோட புக்தியோ அல்லது தசையோ எப்படி இருக்கும்னு கேட்டதா எனக்கு நினைப்பு. செவ்வாய் தசை வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும், அதுல ஒன்றும் ட்ரபிளே கிடையாது. ஆனா குரு தசை நடந்ததுன்னா கொஞ்சம் ட்ரபிள் இருக்கும் அந்த பீரியட்ல. அதாவது குழந்தைங்க சொல் பேச்சு கேட்காம இருக்கிறதுங்கிறது, அல்லது குடும்பத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுங்கிறது, அல்லது வந்து அவங்களுக்கு உடம்பு ரீதியான தொல்லைகள் பண்றது. அது வயசை பொறுத்த மாதிரி அந்த ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி பண்ணும். ஸோ இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் குரு தசையில வேணா வரலாம், செவ்வாய் தசையில பிரச்சனையே வராது, எதுவும் இருக்காது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குரு வக்கரமா இருக்கிறதுனால அப்படி பசங்களால பிரச்சனை ஏதாவது வரும்னு சொல்றீங்களா? ஆமா மேடம், இப்ப வந்து 5க்கு அதிபதி குரு வந்து 6ல போய் உட்காந்து வக்கரமாகறாரு. 6ல உட்கார்றது தப்பு. அவர் வக்கரமா 6ல உட்காந்தா பிள்ளையா கிடைக்காது. வக்கரமானனால குழந்தை கிடைச்சிடும், ஆனா சொல் பேச்சு கேட்கறது மட்டும் கம்மியா கேட்பான். 6ல செவ்வாய் ஆட்சியா இருக்கிறதுனால ஒண்ணும் இல்லை சார். செவ்வாய் 6ல இருக்கிறது வந்து இயற்கை பாவகிரகங்கள் 6ல மறையலாம்ல. 6ல இருக்கிறது நம்ம நல்லதுதான். நீங்களா அந்த கேள்வியா கேக்குறீங்க, செவ்வாய் 6ல இருக்கலாமான்னு? நான் கேட்கல சார், அவங்க சொன்னதுக்கு நான் கேட்கிறேன். அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றாங்க சார். ரைட், ஓகே சார். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். அடுத்து கோவிந்தராஜ் சார் வாங்க. கோவிந்தராஜ் சென்னை வாங்க சார். ஓகே, அவர் வரல, வெயிட் பண்ணட்டும். அடுத்து வந்து வீரராகவன் சார் வாங்க. வீரராகவன் பேசிட்டாருன்னு நினைக்கிறேன் இல்ல சார்? அது அந்த கேள்வி கேட்டாரு, இதுக்கு அது போன வாரம், இது இந்த வாரம் அப்படின்ன மாதிரி நீங்க கேளுங்க. சரி, இப்போ பொதுவான கேள்வி இது. ஆட்சி உச்ச பெற்ற கிரகங்கள் தசாபுத்தி நடத்தினா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதே 2ஆம் இடம் 7ஆம் இடத்துல இருந்து ஆட்சி உச்ச பெற்ற கிரகங்கள் தசை நடத்தினா திருமணம் பாதிக்கும்னு சொல்லியிருந்தீங்க. அதுவே வக்ரமாகி இருந்தால் என்ன செய்யும்? சபாஸ். 2ஆம் இடத்துல சனி வச்சுங்க. 2ஆம் இடத்துல சனி இருக்கார், ஆட்சியா இருக்கார், வக்ரமா இருக்கார், அப்படித்தானப்பா? ஆமா. சரி, இப்ப பாருங்க, 2ஆம் இடத்துல சனி வந்து ஆட்சியா இருந்ததுன்னா கல்யாணம் லேட் ஆகும். கல்யாணம் நடக்காது, டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லல, கல்யாணம் லேட் ஆகும். அவர் வக்ரமா இருந்தா லேட் ஆகும். அதாவது ஆட்சியா இருந்தா லேட் ஆகும், வக்ரமா இருந்தா ரொம்ப லேட் ஆகும். இந்த பதில் எதுலயும் வரல, அதுக்குதான் கேட்டேன். சரி, நன்றி. நன்றி நன்றி சார். நன்றி சார். சார் கோவிந்தராஜ் சார் வந்துட்டீங்களா? ஓகே, முருகன் சார் வாங்க சார். சார் கோவிந்தராஜ் சார். சரி சார், பேசுங்க சார். ஓகே. குருஜி வணக்கம். குருஜி வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஊரே இப்ப இந்த கோச்சாரத்துல சனி வக்கரத்தை பத்தி பேசிட்டு இருக்குது, நீங்க எதுவுமே பேசலையே குருஜி? நம்ம கோச்சாரத்துக்கு பெருசா முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லைங்க. அது வந்து இப்ப நமக்கு வியூ வேணும், அதாவது யூடியூப்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் வேணும், வியூ வேணும், யூடியூப்ல இருந்து வருமானம் வேணும் அப்படின்னு அந்த ஆஸ்பெக்ட்ல போறதுக்கு இதெல்லாம் கரெக்டா இருக்கும். அதாவது மாஸ் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க, ஒரு பெரிய கூட்டத்தை ஈர்க்கிறதுக்கு. ஒன்றும் வேண்டாம் சார், கற்புடைய மனைவிதானா உங்கள் மனைவி அப்படின்னு நாளைக்கு ஒரு டைட்டில் போட்டேன்னு வைங்களேன், நான் 1,00,000 பேர் பார்ப்பாங்க. ஆமா, சரியா? அப்புறம் எல்லாம் சேர்ந்து செருப்பால் அடிப்பாங்க. விஷயம் என்னன்னா, அதாவது இந்த கோச்சாரம்ங்கிறதுனுடைய நிறைய பேர் வந்து இப்ப ஜாதகம் பார்க்கல என்ன கேட்குறாங்கன்னா, கொஸ்டின் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து இப்ப நம்ம டாக்டர்கிட்ட போய் சொல்லுவோம்ல, அநேகமா இதுக்கு வந்து ஒமிஸ் சாப்பிட்டா நல்லா இருக்குமா, பேராசிட்டமால் வந்து 650ல போட்டோம்னா கரெக்டா இருக்குமா, டாக்டருக்கே ஐடியா கொடுப்பாங்க. அது மாதிரி நம்மகிட்ட வந்து ஐடியா கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்கன்னா,
அதாவது சார் அடுத்த அஷ்டம சனி வருதுங்கிறாங்க. இன்னும் இது கூட பரவாயில்ல, இன்னும் 7 வருஷம் கழிச்சு அஷ்டம சனி வருதுங்கிறாங்க. 7 வருஷம் கழிச்சு வரட்டும்யா, என்னையா ஆயிர போகுது அப்படின்னா அதை புரிஞ்சுக்காம. அதாவது சார் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் ரிப்பீட் பண்றேன். அதாவது கோச்சாரம்ங்கிறது அது தானா பலனை கொடுக்காது, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஜாதகருக்கு யோக தசை நடந்துட்டு இருக்குது, அப்ப அவருக்கு அஷ்டம சனி, ஜென்ம குரு, அர்த்தாஷ்டம சனி இப்படின்னெல்லாம் வந்ததுன்னா ஒன்றும் பெருசா பாதிக்காது அவருக்கு. அது வந்ததே தெரியாது, அவர் எளிமையா கடந்து வந்துருவார். அதே இது அவருக்கு நெகட்டிவான புத்தியோ தசையோ நடந்துட்டு இருக்குது, அப்போ அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் வருது அப்படின்னா வச்சு செஞ்சு விட்டுரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, மிதுனத்துக்கு அஷ்டம சனி நடந்தது. மிதுன லக்னக்காரங்க எல்லாருமே வந்து நாடு நகரத்தை இழந்துட்டாங்களா, சொத்து பத்து இழந்துட்டாங்களா, குடும்பத்தை இழந்துட்டாங்களான்னா நிச்சயமா கிடையாது. ஆனா ஒரு சிலர் இழந்திருப்பான், ஆக்சுவலாவே இழந்திருப்பான். அப்ப அதுக்கு என்ன காரணம்? அஷ்டம சனி காரணம்னு எடுத்துக்கிறதா அப்படின்னாக்கா அஷ்டம சனியும் ஒரு காரணம், அப்படி வேணா எடுத்துக்கலாமே தவிர அந்த கோச்சாரம் தான் எல்லாத்துக்கும் ரீசன் அப்படின்னு இல்லை. பட் இருந்தாலும் நீங்க கேட்டுட்டீங்க, நம்மளும் கொளுத்தி போடுவோமே, நம்மளுக்கு தெரிஞ்சதை ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணி விடலாமா? அது என்னது வைக்கிறத கேட்டீங்களா சார்? சரிங்க சார். அப்புறம் ஜனன காலத்துல வந்து சனி வக்கரமா இருந்தா, இப்ப கோச்சாரத்துல வக்கரமான சனி வரும்போது நல்லது பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்களா சார்? ஆமா, கரெக்டா தானே சார்? அது கரெக்ட் தான். சரிங்க சார். அப்புறம் ஒரே ஒரு கொஸ்டின் சார். இது இந்த குரு பல வாட்டி சொல்லியிருக்கீங்க, குரு திசையில மரண பயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மரண பயத்துல தான் நான் இருக்கேன். அது எந்த மாதிரி அமைப்புல இருந்தா அந்த மரண பயம் வரும் சார்? தைரியம் இல்லாத அமைப்புல இருந்தா மரண பயம் வரும் சார். தைரியம் இல்லாத அமைப்புல இருந்தா மரண பயம் வரும். சரிங்க சார். அப்படி இல்ல சார், குரு வக்ரமா இருந்தா வராது, வீரன் ஆயிருவாங்க. குரு வக்ரமா இல்லைன்னா கன்ஃபியூஷன் வந்துடும், இந்த மாதிரி மரண பயம் வந்துடும். அடுத்த ஜென்மத்தை பத்தி எல்லாம் நீங்க நிறைய யோசிப்பீங்க சார். நமக்கு இப்ப பேங்க்ல கொண்டு போய் பணத்தை கட்டிட்டு வந்துடுறோம் சார். அவன் அதை கொண்டு போய் சுருக்கு பையில ஓட்டு வச்சான்னு, இரும்பு டப்பால ஓட்டு வச்சான்னு, லாக்கர்ல வச்சான்னு, அவன் வீட்டுக்கு தான் எடுத்துட்டு போனா என்ன, நமக்கு வர வச்சு கொடுத்துட்டான்ல, வேலை இல்ல. அது மாதிரி நமக்கு இப்ப ஜென்மம்னு கொடுத்துருக்கான்ல, இந்த வேலையை நம்ம ஒழுங்கா பார்ப்பான். சரிங்க சார். சரிங்களா? அடுத்த ஜென்மத்துல என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அது அப்புறம் பாத்துக்கலாம். நிச்சயமா இந்த ஜென்மத்துல நல்லது வேணாத்தே அடுத்து நல்லதே இருக்கும்ன்றாங்கல்ல. மகான்களும் யோகிகளும் ரிஷிகளும் முனிவு உங்கவர்கள் எல்லாரும் அதைத்தானங்க சொல்றாங்க, நல்லது பண்ணிட்டு போவோம், நம்ம வந்து மனசறிஞ்சு யாரையும் கெடுக்காம இருந்துட்டு போயிருவோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா கொடுப்பாங்கல்ல, வேற வழியே இல்ல. இல்ல என்னுடைய கேள்வி என்ன, பயம்தான் வருமா, மரணத்தை கொடுத்துருமான்னு கேட்க. பத்தியா, இதுக்கு பேரு தான் பயம். சரி, மரணத்தை கொடுக்கணும்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதாவது 7வது சனிகாண்டம்ங்கிற புத்தகத்துல எப்படி சாவான்னு சொல்லுவாங்க. மரணகண்டம்னு புக் இருக்கு. இந்த மாதிரியான புக்கெல்லாம் வந்து இப்ப பதிப்பிலேயே இல்லை. அதுல வந்து இந்த மாதிரி எப்படி வந்து உயிர் போகும் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலா இருக்கும். பட் அதை வந்து நம்ம படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கிறதுங்கிறது சல்லி காசுக்கு உதவாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சார் ரொம்ப நன்றி. நன்றி சார். அடுத்து முருகன் சார், வாங்க. முருகன் சார் வணக்கம் சார். வாங்க சார். சார் இப்ப கோச்சாரம் சொல்லி இப்பதான் முடிச்சிங்க. நானும் அந்த கோச்சாரத்தை பத்தி தான் சார் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஜாதகம் எந்த லக்னமா இருந்தாலும் சரிங்க சார், சனி கர்மக்காரகன், தொழிலை பத்தி குறிக்கக்கூடிய கிரகம். அவன் ஃபாஸ்டா போகக்கூடிய சந்திரன் கூட சேர்ந்து எந்த லக்னமோ எந்த ராசியோ ஒரு இடத்துல நிக்கிறாரு. அப்ப 3ல ராகு. ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம். இப்போ வீடியோ அப்லோட் ஆனது நம்ம வெளில போயிட்டோம்னா இல்லை, இப்போ ஒரு வீடியோ 8 மணி வீடியோ மானிட்டர் மட்டும் ஆஃப் பண்ணுவோம். 4 வீடியோ 4வது வீடியோ முடியாது. கிட்டத்தட்ட 15 வீடியோ ஏறணும், 11 வீடியோ ஏறணும். நாளைக்கு பகல் ஃபுல்லா ஏறணும், அப்பதான் இல்லை வேலை செய்ய முடியல. அது அப்லோட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா மவுஸ் ஒர்க் ஆக மாட்டேங்க. லேப்டாப் எடுத்து வச்சு வேலை செஞ்சு நாளைக்கு பாக்குறதுக்கு தானே, ஆஃபீஸ் பாக்குறதுக்கு தானே. நம்ம இது போட்டுருக்கோம், 8 மணி வீடியோ அதான் அது போடணும், அது போட்டால் தான் ஏறும். போட்டு மானிட்டர் ஆஃப் பண்ணி. சரி, காலையில் 5:30க்கு எனக்கு கூப்பிடு, நான் இங்கே வந்துடுறேன். ரெடி ஆகி வந்துடுவார் இல்லையா? சாரி சார், அதாவது பரவாயில்லைங்க சார், சனியை பத்தி பேசும்போதே அந்த தடங்கள் வருது சார். இல்லை அது உண்மைதான். ரத்னவேல் வந்தாப்புல ஒரு புது முயற்சியா ஒரு வேலை வேணா சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம முப்பெரும் விழாவில் கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா? ஆமாங்க சார். கொஷின்ஸுக்கு நான் பதில் போட்டு வச்சுட்டேன், நீ பதில் பேசுப்பா, வீடியோவில் நீ பேசிடு, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னேன். நாளைக்கு காலையில் 5:30க்கு வந்து உட்காடுறேன் அப்படின்னு இருக்காப்புல.
சரி உட்காருன்னா நீயும் வந்துடு அப்படின்னு இருக்காப்புல. சரி நானும் எந்திரிச்சறேன், எனக்கு நீங்க கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் பிரேக் ஆகுது. ரொம்ப நன்றிங்க சார். மக்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க சார். ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து நீங்க கேட்ட சனியை பத்தி பேசுறப்ப தடங்கள் வரும்னு சொன்னீங்க பாருங்க, அதையும் பெரிய மனுஷனுக்கு அழகு. பெர்ஃபெக்டா சொல்றீங்க சார், ரொம்ப கரெக்டா சொல்றீங்க. எல்லாம் குருநாதருடைய அருள் சார். சொல்லுங்க சார், இப்ப கேள்வியை கேளுங்க. சந்திரனும் சனியும் ஒரு ராசியில் நிக்கிறாங்க. சனி வக்கரத்துல இருக்கிறார். சனி சந்திரனுக்கு 3ஆம் இடத்துல ராகு நிக்கிறார். அந்த ராகு மேல கோச்சார சனி வரார். அப்ப அவனுக்கு தொழிலில் மாறுதல் வருமா, தொழிலில் பிரச்சனை வருமா? ஒரு கேள்வி சார். அதுக்கு அடுத்த கேள்வி, கோச்சார ராகு கேது, குறிப்பா கேது சுக்கிரன் மீது வரக்கூடிய காலத்துல ஜனனகால குருவியும் ராகு டச் பண்ணும்போது அந்த ஜாதகனுக்கு ஆயுள் நிலை, உடல்நலம் எப்படி இருக்கும்? இது 2 தாங்க சார் கேள்வி. இல்ல சார், அதாவது கேது வந்து சுக்கிரன் மேல வர்றாருன்னு சொன்னீங்க, அது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் இவரை டச் பண்றாரு அவரை டச் பண்றாருனாக்க, அதாவது கேது ஜனனகால சுக்கிரன் மேல கோச்சார கேது வர்றாருன்னு வச்சுக்கோங்க. ஆமாங்க சார். இதை இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லட்டா? சொல்லுங்க சார். அதாவது எப்படின்னா, ஜனனகால சுக்கிரன் மேல கோச்சார கேது வர்றாரு. இப்போ வயசான ஒரு தம்பதியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மனைவிக்கு வந்து ஆன்மீக ஈடுபாடு ஜாஸ்தி ஆகும், கோயில் குளம் வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க, நீண்ட நாள் வேண்டுதல்லாம் நடக்கும், கணவன் மனைவி ஒன்னா போய் வேண்டுதல் செஞ்சுட்டு வருவாங்க. இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டைல். இதே இது வந்து கொஞ்சம் வயசான நடுத்தரமான வயசுல இருக்காங்கன்னா மனைவிக்கு ஹெல்த் வைஸ் ஏதாவது டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஒரு சான்சஸ் உண்டு. அடியில சொல்றேன் நான். இதே கல்யாணம் ஆன ஊசுல வருதுன்னு வச்சுக்கோங்க, சுக்கிரன் மேல கேது வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப வந்து அதாவது அவனுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையாகி பிரிவினை ஆயிருவாங்கிற பாயிண்ட்டுக்கு போகாதீங்க, அந்த அளவுக்கு போக வேண்டாம். ஆனா மனைவி மேல லைட்டா சந்தேகம் வரும். அதாவது ஒருவேளை அந்த போன் வந்தது ஏன் அங்க போய் பேசினா, அல்லது ஏன் வாட்ஸ்அப்ல வந்து இதுன்னு லாக் பண்ணி வச்சிருக்கிறா, அதுவும் எனக்கு தெரியாம அப்படின்னா, இந்த இந்த ஒரு சின்ன நெருடல்னு சொல்லுவாங்கல்ல, நிச்சயமா நிறைய பேர்த்துக்கு வரும் சார். அது ஆனா வந்துடும். அது பொம்பளை பிள்ளைகளுக்கு எல்லா பேர்த்துக்கும் 100% வந்துடும் கணவன் மேல. ஆனா கணவர்களுக்கு லேசா அந்த அந்த நெருடல் அப்படிங்கிறது அந்த சின்ன வயசுல கேது சுக்கிரன் மேல கேது வந்தா இந்த பிரச்சனை வரும். அதுக்காகத்தான் அவர் திருப்பி வரையில 30 வருஷம் ஆயிரும், பிரச்சனை இல்லை. 30 வருஷமா 18 வருஷம் ஆயிரும், அப்ப பிரச்சனை இல்லை, பொண்டாட்டி கிளவி ஆயிடுவான். சரிங்க சார், சரிங்க சார். முதல் கேள்வி என்ன கேட்டீங்க? சனி வந்து சனியும் சந்திரனும் சனி சந்திரன் வந்து புணர்ப்பு தோஷம் கிடையாது சார், ஒரே வீட்டுல உட்காந்துருந்தா. ஏன்னா சனி வந்து அங்க வக்ரம் ஆயிட்டார் இல்லையா? சரிங்க சார். அப்ப புணர்ப்பு தோஷம் கிடையாது இல்ல. அதனால அது 3ஆம் இடத்தில் ராகு, ராகு மேல கோச்சார சனி வராது இல்ல. கோச்சார சனி ராகு மேல வர்றதுங்கிறது தனி, சந்திரன் சனி சேர்ந்திருக்கிறதுங்கிறது தனி. இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த கோச்சார சனி வந்து ராகு மேல வருது அப்படிங்கல, நிச்சயமா வந்து அந்த ஜனன காலத்துல சனி வக்ரமாகாம இருந்திருந்தா இது யோகமான பீரியட். ஜனன காலத்துல சனி வக்ரமா இருந்ததுன்னா, இந்த ராகு மேல வந்துட்டு இருக்கல சனி வக்ரமாச்சுன்னு வைங்க, அது வந்து ஒரு பெரிய பூமப்பை கொடுக்கும், மற்ற நேரத்துல சாதாரணமா இருக்கும். சரிங்க சார், புரியுது சார், புரியுது சார். ஓகே சார், நன்றி சார். பூமி எதுல சார்? கேஷ்லயா பிசினஸ்யா சார்? பிசினஸ்ல கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா கேஷ்ல வந்துட்டு போகுது. ஓகே சார். ஏ காத்து அடிச்சா பலூன் பெருசாயிருமியா? ஓகே சார். அப்புறம் என்ன? நன்றி சார். அடுத்து சிவ குணவதி வாங்க. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம்மா. எந்த ஊர்ல இருந்து சிவகுணவதி? சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? உங்களுக்கு நான் மங்களூர்ல இருந்து பேசுறேன். ஓ, உங்களுக்கு ஒருக்கா கால் பண்ணிருந்தேன் நானு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க கேமரா போடாம ஸ்கிரீனுக்கு பின்னால இருந்தே பேசிக்கிறீங்க. ஐயோ சாரி சார், அது போன் கொஞ்சம் மிஸ்டேக் சார். சாரி சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க சார். நான் உங்கள்ட்ட ரீச் பண்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணேன் சார், ஆனா முடியல. அதனால தான் ஜூம் மீட்டிங் வழியா வந்துட்டேன். ஓ, இதுதான் சந்தேகமா? எனக்கு எனக்கு என் ஹஸ்பண்டோட ஜாதகமும் என் பையனோட ஜாதகமும் கொஞ்சம் பாக்கணும் சார். எப்படி உங்களை ரீச் பண்றேன்னு தெரியாம ஜூம் மீட்டிங் வழியா வந்துட்டேன் சார். இல்லம்மா, நம்மளோட எல்லா வீடியோலயும் கீழே கம்யூனிகேஷன் எப்படி பண்றதுங்கிறதுக்கு போட்டிருக்கோம், இமெயில் போட்டிருக்கோம்ல. இமெயில் போட்டிருக்கேன் சார், 3 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நெக்ஸ்ட் மந்த் போய்கிட்டே இருந்துச்சா, அதான் இப்படி வந்துட்டு சார். இல்லம்மா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்களோட இமெயில் ஐடி அந்த சாட்ல போட்டு விடுங்க, நான் அது என்னன்னு பார்த்துட்டு பதில் அனுப்ப சொல்றேன். சரியா? ஓகே சார். சார் எனக்கு இந்த ஒரே ஒரு டவுட் மட்டும் கிளியர் பண்ணுங்க சார்.
அது வந்து கும்ப லக்னம் 12ஆம் இடத்துல சனி வந்து வக்ரமாயி நிக்கிறாரு சார். ஆட்சியாய் வக்ரமாயிட்டார். ஏன்னா 12ஆம் இடம் மகரம் ஆயிடுச்சா, ஆட்சியாய் வக்ரமாயி செவ்வாயோட சாரை வாங்கியிருக்காரு சார். இந்த சனி தசை எப்படி இருக்குங்க சார்? சனி வந்துமா வக்ரமா இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு வகையில தப்பு. அப்படிங்களா? ஆமா, இதுல வந்து இடமாற்றம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இடமாற்றம் வந்தா மற்ற விஷயங்கள் நல்லா இருக்கும். இடமாற்றம் வரலன்னா ஃபைனான்சியலா டைட் ஆகும். அப்படிங்களா? இடமாற்றம் வந்தா நல்லா இருக்கும்ல சார்? சூப்பரா இருக்கும். தேங்க்யூ சார். நான் இப்பயே மெயில் பண்றேன் சார். எனக்கு ஒரு கொஞ்சம் இது மட்டும் கொடுங்க சார். அம்மா, நான் சொல்றது என்னன்னா, உங்களோட இமெயில் ஐடியை இங்க சாட்டிங்ல போட்டு விடுங்க. ரைட்டா? ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூமா. அடுத்து மகேந்திரன் சார் வாங்க. குருவே வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். இப்போ நம்ம திருமணத்துக்கு பாக்குறப்ப லக்கணத்துக்கு மறைஞ்சு ஒரு கிரகம் திசை நடத்திட்டு இருக்காங்க. சரி. அவருக்கு வீடு கொடுத்தவனும் கால் கொடுத்தவனும் பரிவர்த்தனையில ஆட்சி ஆகிறாங்க சார். சரி. அப்படி திசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் வந்து 2, 12ஆவும் 6, 8ஆவுமே கிட்டத்தட்ட எல்லா புத்தியுமே அந்த மாதிரி வருதுங்க சார். அப்படி வரக்கூடிய சூழ்நிலை வந்து நம்ம அந்த திருமணத்தை வந்து அவங்களுக்கு எந்த புத்தியில நடக்கும் அப்படிங்கிறது எப்படி சார் நம்ம கணிக்கிறது? ஒரு 2 கிரகம் மட்டும் கூட இணைஞ்சிருக்காங்க திசை நடத்தக்கூடிய கிரகத்தோட. சரி. அந்த புத்தியில நடக்குன்னு எடுத்துக்கலாமாங்க சார்? இந்த 2, 12லயோ 6, 8லயோ மறைஞ்சிருக்கிற புத்தியில வந்து திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு குறைவா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? 6ஆம் இடத்துல இருக்க கிரகத்தோட புத்தியில கூட திருமணம் நடக்கும் சார். மாப்பிள்ளை வெளிநாட்டுல இருந்து வருவாரு, அல்லது வேற லாங்குவேஜ் பேசுற இடத்துல இருந்து வருவாரு. சரியா? சரிங்க. அப்படி கூட வரலாம். நீங்க வந்து இது வந்து அனுபவத்துல தான் சார் பிடிக்கணும். அதாவது ஒரு கிரகம் தசை நடத்துது, அவருக்கு 6, 8, 12லயே எல்லா புத்தியும் வந்துகிட்டே இருக்குன்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த புத்திகளில் தான் வேற ஒரு திசையில அந்த புத்திகளில் தான் அவர் போய் பள்ளிக்கூடத்துல ஜாயின் பண்ணியிருப்பாரு, படிச்சிருப்பாரு, அப்புறம் கிராஜுவேஷனுக்கு வந்திருப்பாரு, அதாகி இதாகி இப்படி எல்லாத்துக்கும் வந்திருப்பாங்க இல்லையா? இல்லைங்க சார். இப்ப நம்ம திருமண வயசுல தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுங்க அவரு. சரி, ரைட். திருமண வயசுல நடத்தக்கூடியது. ஆமா, படிப்பு காலத்துல இருக்கிற திசை வந்து ஆட்சி பெற்ற திசையே வந்துருதுங்க சார். சரி, ரைட். இல்ல, திருமண காலமா இருந்தாலுமே கல்யாணம் நடக்கும். நீங்க மறைவு ஸ்தானத்துல போயிருச்சுங்கிற பாயிண்ட வச்சு நெகட்டிவ்னு எடுத்துட வேண்டாம்னு சொல்ல வரேன் நான். சரிங்க சார். இதை நம்ம அனுபவத்துல தான் கண்டுபிடிக்கணும். அப்படியே அனுபவத்துல கண்டுபிடிக்கணும் சார். இப்ப அந்த ஜாதகத்தை எடுத்து போட்டா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லலாம். நம்ம தான் பர்சனல் ஜாதகத்துக்குள்ள இப்ப போல இல்லையா? ஆமா ஆமாங்க சார். நம்ம வந்து பலன் எடுக்கிறதுக்காக தான் சார். இப்ப நிறைய இது மாதிரி நம்ம இதுல பாக்குறோம் இல்லைங்க சார். நம்ம நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த ஜாதகத்தை வந்து தூக்கி கவுன்சில்ல கொடுங்க. நம்ம இதுல நம்ம கவுன்சிலே போடுங்க. கவுன்சில்ல போட்டீங்கன்னா எல்லாரும் பதில் சொல்லல, ரொம்ப ஈஸியா ரீச் பண்ணிடலாம், ரிசல்ட்டை ரீச் பண்றது. ஓகேங்க சார், ரொம்ப நன்றி. எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னுட்டு இப்போ இந்த ஒரு சக்கரபாணி மேடம், சந்திராவுப்ளி மேடம், முருகன் சார்லாம் எடுக்கிறாங்கன்னாக்க ரொம்ப பர்ஃபெக்டாக எடுக்கிறாங்க. நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப பர்ஃபெக்டாக எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிறப்ப எப்படி எடுக்கிறீங்கன்னு கேட்டாலும் அவங்க பதில் சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்ம டீமில் அநேகமாக மறைபொருள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து எல்லாரும் ஓப்பனாக தான் பேசிடுவாங்க. அது பிரச்சனையே கிடையாது. சரியா? ரொம்ப நன்றிங்க சார். நான் தான் சொல்லணும்ன்ற இல்லை சார், பூரா பேர் மாஸ்டர்ஸ் சார் நம்மகிட்ட இருக்கவங்க எல்லாருமே. சார் அவரே எடுப்பாரு சார், சும்மா நம்மகிட்ட கேக்குறாரு சார். அதுதான் சும்மா கம்பு சுத்தி பாக்குறாங்க. ஆமா சார், அதுதான் இல்லைங்க சார். சார் என்ன இருந்தாலும் குருவை கிட்ட சந்தேகம் நிவர்த்தி பண்ணிக்கிறது நல்லது இல்லையா? குருவை டெஸ்ட் பண்ணி பாருங்க. புல் அரிக்குது சார். ஐயோ, குருவை டெஸ்ட் பண்றது இல்லை சார். நிறைய பொருள் எல்லாமே கத்துக்க முடியாது சார். குருவு தான் சார் வழிகாட்டி நமக்கு. அது நம்ம வாசம். சரி சார், ஒரு நிமிஷம். நம்ம வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம். இதுக்கு மேல ஓனா இட்லி கிடைக்காது. சந்திராவுப்ளி மேடம் மியூட் போடுங்க. இதுக்கு மேல ஓனா இட்லி கிடைக்காது. 1.25 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. திருப்பியும் வந்து இன்னொரு 4 கொஸ்டின் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அடுத்த இதுல வந்து அவசியம் சந்திக்கலாம். அப்படி வச்சுக்குவோமா? என்ன யாருமே பேச மாட்டாங்க? சரி சார், ஓகே சார். ஓகே சார், யாருமே பேசல. அதாவது சார் இல்ல மியூட் போட்டுட்டே இருந்தேன் சார். சரி. ஓகே சார், எம்ஜிகே சார், இப்ப சொல்லுங்க, நம்ம இது செஷன் எப்படி போச்சு? ஒரு கருத்து கணிப்பு சொல்லுங்க பாப்போம். ரொம்ப சூப்பர். ஏன்னா வெவ்வேறு ஆங்கிள் கொஸ்டின்ஸ் நீங்க ஆரம்பிச்சதுமே ஜாபக்கோல்ல ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஏன்னா அது ஒரு டிஃபரண்ட் வாய்ஸ் கேட்கலங்க சார். ஹலோ, கேக்குது சார். கேக்குது சொல்லுங்க. ஜெயபாலன் சார், நீங்க பாருங்க சார். நல்லா கேக்குதுங்க சார். கேக்குது, ஒரு சவுண்ட் வருது. ஓகே சார், அவர் அப்படிதான் சார் அடக்கி வாசிப்பாரு. இல்ல வாய்ஸ் இப்ப கரெக்டா இருக்குல்ல? இல்ல அவ்வளவு இப்ப கரெக்டா இருக்கு சார். ஓகே சார். அதாவது ஆரம்பிச்சது ஜாவக்கோல் ஆரம்பிச்சு நம்ம வெவ்வேறு ஆங்கிள் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் இருக்குது.
எல்லாத்துக்குமே வாழ்க்கையில ஜோதிடம் எப்பவுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது விதம் மாதிரி. சந்திரகுப்ளி மேடம் கேட்டது ஒரு சிரிப்பான கொஸ்டினா இருந்தாலும் ஒரு அர்த்தமுள்ள கொஸ்டின். ஆனா அது நிறைய பயத்துல நிகழ்காலத்துல நடக்கிறது தான் கவிதா கேட்டிருந்தது. அதுக்கு நீங்க கொடுத்த விளக்கம் வந்து அதை விட சூப்பர். ஏன்னா அது ஜோதிடத்துக்கும் இல்லாம சோசியலாவும் கொடுத்துட்டீங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து சமையல் டச் பண்ணது அது எல்லாமே இன்னைக்கு எங்களுக்கு ஒரு புது அனுபவமும் கத்துக்கிறதுக்கான வழிமுறை தந்தது. ரொம்ப நன்றி. நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் நீ பேசிட்டேயா போதும்யா அப்படின்னா அது ஓபன் அப் பண்ணிட்டீங்களே. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம இது அது என்ன குரு பூர்ணிமா பேப்பர் பிரசன்டேஷன் அது வந்து இதாயிடுச்சுல்ல சார்? ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிறீங்களா, இன்னும் இருக்கா? இருக்கு சார். ஏன்னா இப்ப ஆக்சுவலா வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, நம்ம போன வாரம் தான் போட்டிருந்தோம். அதுல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம இன்னைக்கு மேலதான் அந்த வீடியோ அப்லோட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் வெளியில ரீச் ஆகல. அதனால அதை க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்கேன் சார். சரிங்க சார். ஓகே ஓகே சார். வேற கருத்து இருக்கா நம்ம மீட்டிங்ல? சார் ஒரே ஒரு கேள்வி சார், ஒரே ஒரு கேள்வி. இல்ல சார், கேள்வி போதும் சார். நீங்க இதுல கருத்து வேணா சொல்லலாம், கேள்வி போதும் சார். அடுத்த ஜென்மத்துல நீங்களே குரு ஆவணும் என்ன சார் பண்ணணும்? அடுத்த ஜென்மத்துல நீங்களே குரு ஆவணும் என்ன சார் பண்ணணும்? இது நல்லா இருக்கே. அதாவது இதுக்கு பதில் நான் சொல்லி சொல்லுங்க சார். போடுற ஜாபக்கல் எல்லாம் 12ஆம் இதுல வந்து வச்சுட்டே இருங்க. உதயத்தை தூக்கி இவர் வச்சிருங்க. அதாவது பிறவா பெருநிலை வேண்டும் அப்படிங்கிற அந்த மீண்டும் பிறந்தால் ஐயனை உன்னை என்றும் மறவா நிலை வேண்டும் அப்படின்னு அவையார் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான். வேணாம் சார், நமக்கு பிறவிங்கிறது இந்த பிறவி சுமை அப்படிங்கிறது போதும்னு தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சார் ஒரே ஒரு கருத்து சொல்றேன் சார். சொல்லுங்க. நீங்க சுக்கிரன் ராகு சுக்கிரன் கேதுவை பத்தி சொன்னீங்கல்ல, அதுல சுக்கிரன் கேதுவை பத்தி நீங்க சொன்னது 100% உண்மை சார். அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சுக்கிரன் கேது சம்பந்தப்பட்ட அந்த ஒய்ஃப் வந்து அதாவது டிட்டாச்சா இருக்காங்க. அதாவது எல்லாம் செய்வாங்க எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா ஒரு டிட்டாச்மெண்டோட இருக்காங்க. அது ஒண்ணு பார்த்தேன். அதனால நீங்க சொன்னது 100% உண்மை. அடுத்தது நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் பொதுவா சொல்லிருக்கேன். அவர் கேட்டார்ல புதுசா வந்திருக்கிறவங்க எல்லாம் ஏதோ கேட்டாரு அவரு. முக்கியமா நீங்க சொன்னது 100க்கு 200% உண்மை. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க சொன்ன மாதிரி அஷ்டவர்க்கம் ஷட்பலம் இப்படிலாம் போய் தலையை உடைச்சிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு பலன் எடுத்துட்டு இருந்தேன். உங்ககிட்ட வந்த பிறகுதான் இவ்வளவு தூரம் ரொம்ப ஒரு ராசி சக்கரத்துல எடுக்க முடியுங்கிறதா என்ன ரொம்ப ரொம்ப கவர்ந்தது. இப்ப கூட நாங்க வந்து அஸ்ட்ரோலஜி எல்லாம் எடுக்கும் போதெல்லாம் நினைச்சுப்பேன், வந்து சாரம் கூட ரொம்ப போகாமையே நீங்க சொல்ற அந்த மெத்தட்ல எடுக்க முடியுது. எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நிஜமாலே எல்லாரும் இத ஃபாலோ பண்ணிட்டு வேற அந்த டிகிரி அந்த இது எதுவுமே தேவையில்லை. நீங்க சொல்ற மாதிரி அதை ஃபாலோ பண்ணி நீங்க சண்டே லைவ் தான் பண்ற நிறைய இத பார்த்தாலே போதும் சார். அது அப்படிதான் நான் ரொம்ப பெனிஃபிட் ஆனேன். அத கண்டிப்பா நான் சொல்லணும்னு நினைச்சேன் சார். புதுசா யாராவது வந்திருந்தா கூட அவங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இப்ப பண்றதுக்கு காரணமே ரொம்ப ஈஸியா பலன் எடுக்கிற முறைதான். அதுதான் சார். ரொம்ப நன்றிம்மா. அதாவது நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் சார். சொல்லுங்க சார். சார் முதல் மீட்டிங் மிகுந்த மனநிறைவோட, அதாவது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு வந்து ஒரே ஒரு வேண்டுதல் தான். நீங்க சொன்னீங்க பிறவா வர வேண்டும்னு. நான் கேட்கறதெல்லாம் எங்க குருநாதர் போடக்கூடிய அனைத்து ஜூம் மீட்டிங்கும் நான் கலந்துக்கிற வர வேண்டும்னு நான் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். நம்ம இதுல இல்ல சார், நீங்க இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. நம்ம இதுல ஜோதிட தீவிரவாதிகள் இருக்காங்க. நான் வரலன்னாக்க அவர் கணேஷ்குமாரை கூப்பிட்டு என்னையா குருநாதர் வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்கறதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. அதனால என்னை வந்து ஜோதிடத்துல ஒரு தற்கொலைப்படையாக்கிடுங்க சார். முதல் ஆள் நானு இல்ல சார், நான் தீவிரவாதியால தற்கொலைப்படையா பார்க்கணும்னு விரும்புறேன் சார். அதாவது எந்த ஒரு விஷயத்தின் மேலையும் வெறி இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம்னு சொல்லுவாங்க சார். அந்த வகையில இப்ப இங்க பாருங்க, சந்திராவுப்ளி மேடம் சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி நான் வந்தது நீங்க உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா. இது வந்து என்ன ஆகும்னா, நீங்க நாளைக்கு குருவா இருக்கல நம்மளுக்கு தலகணம் வராம பாத்துக்கணும் சார். ஆக்சுவலா என்ன விஷயம்னா, ஆண்டவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கார். அவங்கள்ட்ட நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ நம்ம இது எனக்கு நிறைய சஜஷன்லாம் கூட கொடுத்தாங்க. இந்த சிஸ்டத்துக்கு ஒரு பேர் வச்சு அதை பிரபலப்படுத்தலாமே அப்படின்னு. நம்ம பண்ற பெரிய தவறே அதுதான். ஆக்சுவலாக நம்ம சிஸ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன இருக்கோ அதில் எளிமையாக எடுத்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதானே தவிர மற்றபடி நம்ம இதை சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோங்கிற மாதிரி போனால் நல்லா இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்ல தான் வந்து
இது இப்படியே கொண்டு போயிட்டு இருக்கோம் சார். நீங்கள் ஈஸியாக பழகிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். எல்லாரும் நல்லா எமினெண்ட்டாக எடுப்பாங்க. எனிவே சார் சந்திரா சார் வணக்கம் சார். சந்திரா உப்ளி மேடம் சொன்னதை வந்து நான் நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதாவது இந்த வர்க்க சக்கரம் அஷ்டவர்க்கம் அதெல்லாம் வந்து நிறைய எல்லாம் பாக்குறாங்க. பட் அந்த ராசி கட்டத்தை வச்சு நீங்க எடுக்கிற விதம், அதுல இருந்துதான் சார் எனக்கு ரொம்ப ஒரு கான்பிடென்ட் வந்ததே வந்துட்டு நீங்க இந்த சண்டே ஸ்பெஷல் லைவ் நடத்துறது, அதை பார்த்த உடனே டக்கு டக்குன்னு எடுக்கிறது. நான் வந்து இந்த ஸ்பெஷல் லைவ்ல கலந்துட்டு நான் கேள்வி கேட்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. பட் யூடியூப்ல நீங்க பண்ற அந்த ஸ்பெஷல் லைவை பார்த்து அதுல இருந்து நிறைய கத்துக்கிறது. இப்ப கொஸ்டின் ஆன்சர் செஷன் ஆகட்டும், எல்லாத்திலயுமே டக்கு டக்குன்னு இது எங்க இருந்தா எப்படி இருந்தா, கிரகங்கள் பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருந்தா, அதெல்லாம் சொன்னது ரொம்ப 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 ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். யாராவது கேட்டா கூட டக்குன்னு சொல்ல வர்றது, அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் சார். நிஜமாவே ராசி கட்டத்தை வச்சு எவ்வளவு தூரம் எளிமையா பலன் எடுக்கிறதுங்கிறது வந்து நான் புகழுக்காகவே மறுபடியும் சொல்லல. நான் மேடம் சொன்னதை நிறைய சொல்லியிருக்கேன். பட் இந்த அளவுக்கு ராசி கட்டத்தை வச்சு யாருனாலையும் சொல்ல முடியாது சார். அது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மேக்ஸ் வந்து எளிமையா போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிக்கிறதுக்கும் எளிமையா ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கும் வந்துட்டு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க சொல்றது வந்து அத்தனை பிகினர்ஸ்க்கெல்லாம் கூட நல்லா புரியும். அந்த அளவுக்கு ப்ரெடிக்ஷன்ஸும் கரெக்டா இருக்கு, எல்லாருக்குமே புரியற மாதிரி அவ்வளவு நல்லா இருக்கு சார். நிஜமாவே தேங்க் காட் நீங்க வந்து குருவா வந்து எங்களுக்கு அமைஞ்சு தினமும் இந்த டிஜிஎல்ல வந்து போடுற ஜாதகங்கள் வந்து தினமுமே நீங்க ப்ரெடிக்ஷன் கொடுக்கறது எல்லாமே ரொம்ப பிராக்டிஸ் நல்லா இருக்கு சார். அதெல்லாமே ரொம்ப பிராக்டிஸிங்கா இருக்கு. அதெல்லாமே நன்றி. அடுத்தடுத்து கேட்கும்போது அது வந்து இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் வந்து குருநாதருக்கு தான் போகும். அவர் அப்படித்தான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா நீளமா ஒரு பாட்டு பாடுவார். ஒரு நாள் விவரம் தெரியாம கேட்டுட்டேன், இந்த சாமியாரா சிலர் இருப்பாங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டதான். இப்போ அந்த பாடல்ல ஒரு 4 பாட்டு கூட எனக்கு மனப்பாடமா இருக்கு. இந்த தேசரும் 10ஆம் ஆதி 4 இடத்துல இருக்குன்னு வரும். அந்த அந்த சாமியாரா யாரு போவாங்கன்னு ஆரம்பிச்சது அப்படி ரொம்ப நீளமா பாடிக்கிட்டே இருந்தார். நான் கேட்டுட்டே தூங்கிட்டேன். அதாவது கட்டில பக்கத்துல படுத்திருப்போம், அப்படியே தூங்கிட்டேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த ஈடுபாடா வந்து எடுத்து சொன்னதுங்கிறது. அவர் ராசி சக்கரத்தை தாண்டி போனதே இல்லை, ஏன்னா தெரியாது. அவருடைய படிப்பு வந்து பெரும் படிப்பு, 1ஆம் வரைக்கும் படிச்சிருக்கிறாரு. அதனால அதை வச்சு தானே அவர் சொல்லணும். அதனால அந்த இதை தாண்டி போகவே மாட்டார். அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருந்ததுனால அப்படி கூடவே வந்துருச்சு. அதான் முன்னாடி நிறைய கொஸ்டினை கேட்பேன். பட் எனக்கு ஒண்ணுமே வந்து இப்போ கேட்கணும்னே தோன்றல. எல்லாரும் கேட்கறதையும் வச்சு நீங்க சொல்ற பதில வச்சே எடுத்துறான். பட் எனக்குன்னு வந்து கொஸ்டின்ஸே இல்லை. ஆனா ஆரம்பத்துல நிறைய கேள்வி கேட்பேன், நிறைய பண்ணுவேன். பட் இப்போ வந்து சைலண்டா நீங்க என்ன சொல்றீங்கன்னு மட்டும் இல்லைங்கம்மா. கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து நம்ம இதுல எடுக்கிறோம் இல்லையா, யூடியூப்ல எடுக்கிறோம் இல்லையா. இப்போ அந்த மாதிரி எடுக்கிறதுல வந்து ரொம்ப ஃபாஸ்டா எடுக்கிறோம்ல. இது வந்து இந்த பர்சனலா ஒரு ஜாதகத்தை போய் பார்க்குறப்ப நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். நீங்களே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஒரு இடத்துல பார்த்தேன், அதாவது வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தீங்க, ஒரு பதில் போட்டிருந்தீங்க. இந்த சங்கீத வித்வான் வந்து ஆலாபனம் வரல, ஊன்னு ஆலாபனம் வரல. அந்த ஆலாபனம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. நான் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க, அப்படில்ல. அதாவது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் மாத்திட்டேன் சார். டெக்ஸ்ட் மெசேஜா கொடுக்குறேன். ரொம்ப டைம் எங்கேயாவது போய் நீங்க மறுநாள் வந்து டெக்ஸ்ட் மெசேஜா போட்டு எல்லாருமே அதுக்கு வந்துட்டு ஸ்மைலிஸ் எல்லாம் போடுறாங்க. நீங்க ஐயோ சரி வேண்டாம், இந்த சாரம் எல்லாருமே சொல்றாங்க, எல்லாருமே இந்த சாரம் பத்தி பேசுறாங்க, எது மேல இந்த கிரகம் எது மேல இருக்குன்னு சொல்றாங்க. பட் வந்து நான் கொஞ்சம் வேற ஏதாவது டீட்டெயில்டா சொல்லியிருப்பேனா இருக்கும். அதனால வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து டக்குன்னு அந்த விஷயத்துக்கு மட்டும் வந்து டெக்ஸ்ட் மெசேஜாவே போட்டுடுறேன் இப்பெல்லாம். அதுதான் இந்த இதுல எப்படிங்க இட்லி குஷ்பு இட்லி மாதிரி பஞ்சாட்டம் இருக்கு அப்படின்னு கேட்டா உடனே அதுக்கு மேடம் மியூட்டை போடுங்க. அதாவது உளுந்து ஊற வைக்கிறதுல இருந்து அரிசி ஆட்டுறதுல இருந்து சொல்ல வேண்டியது இல்லை. அது என்னம்மா அதை பண்ணு இதை பண்ணு, சட்டியில ஊத்தி வச்சுட்டு 2 உக்கி ஓட்டோம்னா சரியா வந்துரும்ட்டா முடிஞ்சு வச்சு சிம்பிளா முடிச்சிடலாம். எனிவே நம்ம மாறுபட்ட சிந்தனையாளர் பூசா வந்திருக்காருல்ல. ஒரே ஒரு இது சார், உங்ககிட்ட குரு வந்து லக்னாதிபதி வக்ரமா இருந்தா ரெகக்னிஷன் இருக்குமா இருக்காதா சார்? எப்படிங்க? லக்னாதிபதி குரு வந்துட்டு கேந்திரத்துல 10ஆம் இடத்துல வக்ரமா இருந்ததுன்னா ரெகக்னிஷன் இருக்குமா இருக்காதா? இருக்கும் 10ல தானே இருக்காரு. 10ஆம் இடங்கிறது அது என்ன கிரகம் வேணாலும் அங்க இருக்கலாம் 10ஆம் இடத்துல, அது பிரச்சனை இல்லை. ரைட், இப்ப வாங்க உதயசங்கர், உங்க கருத்து சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வழக்கம் போல அருமையா இருந்தது சார். நீண்ட நாள் கழிச்சு எல்லாரோட சேர்ந்து ஒரு பயணம் அருமையா இருந்துச்சு. ரைட், சந்தோஷம். வேற எதுவும் சேஞ்ச் பண்ணிக்கணுமா, எதுவும் மாத்தலாமா? சூப்பரா இருக்கு சார், கண்டினியூ பண்ணலாம் சார். ரைட், ஓகேப்பா.
ஓகே சாமி. அப்ப நம்ம வந்து அப்படியே பைய பிறப்பிட்டோம்னா சரி. அங்க ஒரு இட்லி இட்லின்னு ஓடுறாரு வீரராகவன், இட்லி கிடைக்காது. உண்மைதான். சார் வணக்கம் சார். சொல்லுமா. சார் ஒரே ஒரு இதுங்க சார், உங்ககிட்ட உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், ஒரு நெகட்டிவான ஜாதகத்தை உங்ககிட்ட கொண்டு வந்தா கூட அந்த ஜாதகமே பாசிட்டிவா மாறிடும் போல இருக்கு. நீங்க சொல்ற விதம் அப்படி நான் நிறைய அப்செட் ஆவேன், இப்படி இருக்கே அப்படி இருக்கேன். நானும் உங்களோட இது பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய, அதை விட நீங்க காமெடியா சொல்றது, இப்படிதான் இவர் யோசிச்சு சொல்றாரு, ரொம்ப மிகைப்பா இருக்குங்க சார். அது நிறைய ரொம்ப உங்ககிட்ட ஆக நீங்க சொல்றத இன்னொரு ஃபார்ம்ல சொல்லணும்னா நல்லா வாயில வடை சுட கத்துருக்கன்றீங்க. இல்லைங்க சார். அது எல்லாருனாலையும் அந்த திறமை எல்லாத்துக்கிட்டையும் இருக்காது இல்லைங்க சார். அதாவது நீங்க இப்படி எடுத்துக்கோங்க, ஒரு திருக்குறள் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். அதாவது என்னமோ ஒரு குரல், சொலல் வல்லன் ஜோர்வல்லன் அவனே இகழ்வல்லல் யாருக்கும் அரிது அப்படின்னு ஒரு குரல் இருக்கு. நீங்க தயவுசெய்து குரலை படிங்க, படிச்சீங்கன்னாக்க வந்துடுவதில்ல. இன்னைக்கு நான் வந்து தமிழ் சேனல்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம்னு நினைச்சேன். நம்ம கணேஷ்குமார்ட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், ஆனா டைம் இல்லாம போச்சு, அதனால விட்டுட்டேன். இருந்தாலும் நாளைக்கு பண்ணிடுவோம். டைட்டில் நான் இப்பயே சொல்றேன். நான் 7:15 தான் உள்ள போய் பார்த்துட்டு. இல்ல சார், ஆக்சுவலா நான் போடல, அதுக்கப்புறம் வேலை வந்துருச்சு, அதனால விட்டேன். டைட்டில் நான் சார்ட்ட சொல்லிட்டேன், இன்னைக்கு இப்பவும் சொல்லிடுறேன். காதல் எனப்படுவது, அதான் டைட்டில் சிடிசில. அதாவது ஆர்வத்துலதான் நான் 7:15 வந்தேன். இல்ல சார், நாளைக்கு பண்ணிடுவோம் சார். ஏன்னா நமக்கு இதுல அதனால இந்த டைட்டில் போட்டு தம்ப்நெயில் எல்லாம் போட்டு வச்சுட்டேன். நாளைக்கு காலையிலேயே ஷெட்யூல் பண்ணி விட்டுறேன். ஓகே சார். சார் ஒரு நாள் பிஃபோரா நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஸ்டின் வாசியா இருக்கு சார். ஏன்னா கொஸ்டின் ரொம்ப நேரம் யோசிக்க வேண்டியதா இருக்கு சார். என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்காத அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறீங்க. நாங்க மண்டே உடைக்கணும் சார். என்னதான் சார்ட்ட கேட்க போறோமா டவுட்டே வரமா டவுட் ஆகுது சார். அதில் ஒரு நாள் பிஃபோரா போட்டுருங்க சார். டவுட் வராம இருக்கிறது ஏன் அப்படிங்கிறத டவுட்டா கேளுங்க. இப்ப எழுதி வச்சுக்கீங்க. ஓகே சார். ஓகே சார், இந்த ரெண்டையும் அப்லோட் பண்ணி விடுங்க சார். இந்த இன்னைக்கே அப்லோட் ஆயிருங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு காலையில உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும். நாளைக்கு காலையில ஜூம் மீட்டிங்ல இருக்கும் பாருங்க, ஸ்பெஷல் வீடியோல ஜூம் மீட்டிங்ல. ஓகேங்க சார். ஓகே சார், மிக்க நன்றி. ஒரு வேண்டுகோள் சார், கவுன்சில் எல்லாம் நிறைய அப்லோட் ஆகாது இருக்கு சார், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார். கவுன்சில் சரி, நான் பேசுறேன் சார், கணேஷ்குமார் சார்ட்ட பேசுறேன் நான் சார். ஓகே ஓகே சார். எல்லாரும் சார் ஒரே ஒரு இது சார், எல்லாரும் வந்து நீ தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கும் மனைவியா வரணும்னு கேட்பாங்க. ஆனா ட்ரிபிள்எஸ் சார் வந்து நீங்க தான் 7 ஜென்மத்துக்கும் குருநாதரா வரணும்னு கேட்டுக்கிட்டாரு. என்ன தவம் செய்தீங்களோ தெரியலீங்க சார். நீங்க வாழ்த்துக்கள். நன்றி சார், உங்களுடைய ஆசீர்வாதம். நீங்க ஆசீர்வாதம் பண்ணிருக்கீங்கல்ல சார். நிறைய ஆசீர்வாதம். முருகன் சாரு, தனலட்சுமி மேடம், இவங்க சந்திராபுலி மேடத்தை நான் நேரில் பார்க்கலையே தவிர நிச்சயமா அவங்களுடைய மானசீக ஆசீர்வாதம் எனக்கு இருக்கும் கண்டிப்பா. அந்த வகையில எல்லாத்துக்கும் வந்து இறை அருள் இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் சாத்தியமாகுது. பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீண்டும் நம்ம இன்னொரு டைம்ல சந்திக்கலாம். இப்ப நம்ம கிளம்பலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். அனைவருக்கும் நன்றி. நன்றி சார். தேங்க்யூ சார்.